ஹே காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபுல் வீடியோ, அதாவது ஃபுல் மூவி போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இந்த முறை ஒரு ஃபுல் மூவி, ஒரு சூப்பரான ஒரு ஃபுல் மூவியை போடலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல மூவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சும்மா வளவல அப்படின்ட்டு பேசாமல் இந்த மூவியோட ஒன்லைன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சின்ன வயசில் இந்த புதையல் வேட்டை, இந்த தங்க வேட்டைக்கெலாம் போனால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு தடவையாவது நினச்சி பார்த்துருப்பீங்க. யாரெல்லாம் அந்த மாதிரி நினச்சி பார்த்துருக்கீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக நினச்சி பார்த்துருக்கேன். ஒரு புதையல் வேட்டையோ இல்லை ஒரு தங்க வேட்டையோ ரொம்பவே சஸ்பென்ஸாக, ரொம்பவே த்ரில்லிங்கோட போயிட்டு அந்த புதையலை எடுத்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் சின்ன வயசில் நினச்சி பார்த்துருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மூவி தான் இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த ஒரு மூவி. அதுவும் இவங்க இந்த புதையலை ரொம்ப சாதாரணமாக எடுக்க போகிறதில்ல. இவங்க எந்தெந்த கடலுக்கு, எந்தெந்த தீவுக்கெலாம் பயணிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த கண்ட்ரிக்கெலாம் போயிட்டு இவங்க அந்த புதையலை தேடி கடைசியில் எப்படி இவங்க அந்த புதையலை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ட்டு ரொம்பவே த்ரில்லிங்காக காமிச்சிருப்பாங்க. இவங்க அந்த தங்க புதையலை தேடிட்டு இருக்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் கேங்கும் அந்த தங்க புதையலை தேடிட்டு இருப்பாங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது இவங்க கடைசியில் அந்த கேங்கை, அதாவது அந்த வில்லன் கேங்கெல்லாம் பீட் பண்ணிட்டு கடைசியில் அந்த புதையலை எடுத்தாங்களா என்ன அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட கிளைமேக்ஸ். இந்த ஸ்பைடர்மேன் நோ வே ஹோமா இல்லை கரெக்டாக எனக்கு தெரியல, ஹோம் கம்மிங்கான்ட்டு அதில் நடிச்சிருப்பார்ல ஒருத்தர், அவர் தான் இந்த மூவிலுமே பார்த்தீங்கன்னா ஹீரோவாக நடிச்சிருப்பாரு. ஆக்டிங்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா பிச்சு ஒனாத்திருப்பாரு. நீங்கள் போர் அடிக்காமல், அதாவது ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் அந்த மூவியை. என்னை பொறுத்தவரையிலும் நான் சின்ன வயசில் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு நினச்சனோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் சும்மா வாழ்ந்து காமிச்சிருப்பாங்க. நடிச்சிருக்காங்கன்னு கூட சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ரொம்பவே நான் நினச்சது எல்லாமே இந்த மூவியில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மூவியை பிடிக்கும். மறக்காம கடைசி வரலையும் பாருங்க, நீங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க. சரி, ஓகே, நம்ம அதிகம் பேசாம இந்த மூவிக்குள்ள போலாம் வாங்க. இந்த மூவியோட ஆரம்ப சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மயக்கம் போட்ட மாதிரி அவனை காட்டுறாங்க. இவனும் பொறுமையா அப்படியே கண்ணை திறந்து பாக்குறான். இவன் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவன் தரையில எல்லாம் ஒன்றும் மயக்கம் போட்டு கிடக்கல. இவன் அந்த இடத்துல, அதாவது ஃபிளைட்ல இருந்து கீழே தொங்கிக்கிட்டு அந்த இடத்துல மயக்கம் போட்டு கிடக்குறான். இவனும் இதை கண்முழிச்சு பார்த்தோன்னே பயந்து போயிட்டு பொறுமையா அங்க இருந்து எந்திரிச்சு அப்படியே நகர ஆரம்பிக்கிறான். இவனுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய இந்த கார்கோ பாக்ஸஸ் எல்லாம் தொங்கிட்டு இருக்குது. இவன் அந்த பாக்ஸை பொறுமையா ஒன்னொன்னா பிடிச்சி அந்த ஃபிளைட்டுக்குள்ள ஏறலாம் அப்படியே நகர்ந்து போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஃபிளைட்ல இருக்க எனிமீஸ்லாம் என்ன பண்றாங்க, இவனை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவனும் அவனுங்களெல்லாம் அடிச்சு போட்டுட்டு எப்படியோ ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு அந்த ஃபிளைட்டுக்குள்ள ஒரு வழியா ஏறி வந்துடுறான். இவன் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு காரு, அதாவது அந்த ஃபிளைட்டுக்குள்ள இருந்து ஒரு கார் வந்து இவனை இடிச்சு கீழே தள்ளிடுது. இவனும் இந்த ஃபிளைட்ல இருந்து எந்த ஒரு சேஃப்டி மெஷர்ஸுமே இல்லாம கீழே விழுந்துறான். இவன் விழுந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு கை வந்து இவனோட கையை பிடிக்குது. ஸோ அந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா இவனோட சின்ன வயசுக்கு பிளாஷ்பேக் போறாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவனும் இவனோட அண்ணனும் ஒரு தங்க புதையல் மேப்பை தேடி ஒரு மியூசியத்துக்கு போயிருக்கானுங்க. ஆனா அந்த அண்ணங்க என்ன பண்ணிருக்கான், இவனோட தம்பியை, அதாவது நம்ம ஹீரோவை வீட்டிலே தான் இருக்க சொல்லியிருக்கான். ஆனால் அதை கேட்காம இவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து அங்கே மாடியில் ஏறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கீழே விழுந்து தொங்கிட்டு இருந்திருக்கான். அங்கேருந்து தான் இப்போ நம்ம ஹீரோவை அந்த ஹீரோவோட அண்ணன் காப்பாற்றிருக்கான். இவனும் சரி நீ சத்தம் போடாமல் ஏன் கூடிய அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியூசியத்துக்குள்ளே அந்த மேப்பை திருடுறதுக்காக போகிறானுங்க. இவங்க போயிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பெயிண்டிங் இருக்குது. அந்த பெயிண்டிங்கை பார்த்துட்டு அந்த அண்ணங்காரன் இந்த தம்பிகிட்ட கேட்குறான், இது யாரு அப்படின்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. இவனும் சொல்கிறான், இதுதான் ஃபெர்டினண்ட் மெக்லன். இவரை தெரியாமல் இருக்குமா, இவர் தான் முதல் முறையாக அந்த உலகத்தை கப்பல்லே சுற்றி வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்கிறான். அப்போ அந்த அண்ணங்காரன் ஷாக்கிங்கான இன்னொரு விஷயத்த சொல்கிறான், இவர் இந்த உலகத்தை முழுசாலாம் சுற்றி வரவே கிடையாது. ஆக்சுவலி இவர் போனதுக்கான ரீசனே தங்கத்தை தேடிதான், தங்க புதையலை தேடிதான். அவர் அந்த தங்க புதையலையும் கண்டுபிடிச்சிட்டாரு. அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இவர் ஒரு தீவுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது அந்த தீவுலயே அவர் இறந்தும் போயிடுறாரு. அந்த தங்கமும் அந்த தீவுலயே மாட்டிக்குது. ஆனா அது எந்த தீவு, எங்க இருக்கு அப்படிங்கிற எந்த ஒரு டீட்டெயிலுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி இவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த சைடு இவனுங்க தேடி வந்து அந்த மேப் இருக்குது. இந்த மேப் தான் பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலே முறையா உருவாக்கப்பட்ட ஒரு மேப். அந்த மேப்ல தான் தங்கம் எங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு மார்க்குமே பாத்தீங்கன்னா இருக்குது. மெக்லன் கண்டுபிடிச்ச அந்த தங்க புதையல் எல்லாமே எங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு க்ளூ இந்த மேப்ல தான் இருக்குது. இந்த மேப்பை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த தங்கத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். ஆக்சுவலி அந்த தங்கம் தொலைஞ்சு தான் போயிருக்குது, அழிஞ்சு போகல. அதனால அந்த மேப்பை மட்டும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த புதையலையும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணங்காரன் தம்பிக்கிட்ட, அதாவது நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கான். இவனுங்களும் அந்த மேப் எடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த மேப் இருக்க அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. இவனுங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த மியூசியத்தில் இருக்க செக்யூரிட்டி அலாரம் பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடுது. இப்போ இந்த சத்தத்தை கேட்டு போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவனுங்களையும் அந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணிடுறானுங்க, அதாவது பிடிச்சிடறானுங்க. இவங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது அப்படிங்கிறனால இவனுங்க சின்ன வயசுல இருந்தே ஆசிரமத்தில் தான் வளர்ந்துருப்பாங்க. இவங்க அண்ணன் என்ன பண்ணியிருக்கான், அப்பப்போ சின்ன சின்ன திருட்டு வேலைகளில் ஈடுபட்டு இருக்கனால இந்த முறை இவனை கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அங்க இருக்க அந்த நன்னுகிட்ட பேசிட்டு இருப்பாங்க. சரின்ட்டு அந்த அண்ணங்காரனும் நான் என்னோட ரூமுக்கு போயிட்டு என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு போறான். இவன் போனதை பார்த்துட்டு அவனோட தம்பியும் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடியே போறான். அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த அண்ணங்காரன் அங்க இருக்க ஜன்னல் வழியா குதிச்சு தப்பிச்சு போகிறதுக்கு பிளான் பண்ணிருக்கான். இதை பார்த்து அவனோட தம்பி என்ன சொல்றான், அதாவது நம்ம ஹீரோ, என்னையும் உன் கூட கூட்டு போ, நானும் உன் கூட வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்றான். அதுக்கு அவன் என்ன சொல்றான், இது உனக்கான நேரம் கிடையாது, நான் உன் நேரம் வரப்போ கண்டிப்பா உன்னை வந்து மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட இருக்க ஒரு செயின், அதாவது அந்த செயினை அவன் கலட்டினதே கிடையாது. அந்த செயினை இவங்கிட்ட கொடுத்துட்டு கையில ஒரு பேப்பரையும் கொடுத்துட்டு உன்னை நான் கண்டிப்பா மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். இவன் கிளம்பினதுக்கு அப்புறம் இவனும் அழுதுகிட்டே போயிட்டு அந்த பேப்பர் எடுத்து திறந்து பார்க்கறான். பார்த்தா அதுல எதுவுமே எழுதல. ஆனா உள்ள ஒரு லைட்டர் இருக்கு. அந்த லைட்டர் எடுத்துட்டு பொறுமையா அப்படியே அந்த பேப்பருக்கு பின்னாடி தீய வைக்கிறான், அதாவது சூடு பண்றான். சூடு பண்ணவனே அதுல எழுதியிருக்க எழுத்தெல்லாம் அப்படியே தெரிய ஆரம்பிக்குது. நீ கிரே குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறத மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அதுல எழுதியிருக்குது. ஆக்சுவலி இந்த ட்ரிக் பாத்தீங்கன்னா இவனுக்கும் இவங்க அண்ணனுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ட்ரிக். இவன் ஏதாவது ஒரு சீக்கிரட்டா அவன் தம்பிக்கிட்டயோ இல்ல யார்கிட்டயாவது சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி
தான் அதாவது ஒரு மறைமுகமான ஒரு பேப்பரில் தான் எழுதி அனுப்புவான். அது இந்த மாதிரி சூடு பண்ணால் மட்டும்தான் படிக்கவே முடியும். அங்கே கட் பண்ணால் இப்போ 15 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் பெரிய பையனாக வளர்ந்துறான். இவன் பார்த்தீங்கன்னா ஒரு பாரில் சரக்கெல்லாம் ஊற்றி கொடுப்பாங்களா, அந்த ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கான். இவன் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாருக்கு ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணுகிட்ட இவனும் கடையிலலாம் போட்டு அந்த பொண்ணு உசார் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இவனை கண்டுக்காம அங்கேருந்து போயிடுறா. இவனும் அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன் அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து இவனும் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கான். இவன் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு அதே பொண்ணு மறுபடியும் சிகரெட் அடிக்கலாம் அப்படின்ட்டு சிகரெட்டை வாயில் எடுத்து வச்சுட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து இவன் என்ன பண்ணுறான், இவனோட லைட் எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணுக்கு சிகரெட்டை பற்ற வைக்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுவான். அப்போன்னு பார்த்து அந்த பொண்ணோட கையில் இருக்க அந்த பிரேஸ்லெட்டை திருடிடுறான். அப்புறம் தான் தெரியுது இவன் அந்த பொண்ணை உசார் பண்ணுறதுக்குலாம் முன்னாடி ட்ரை பண்ணல. இந்த பொண்ணோட பிரேஸ்லெட்டை எப்படி திருடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பொண்ணுகிட்ட அந்த மாதிரி வலிஞ்சு பேசியிருக்கான். இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிருங்க அப்படின்னா தெரியும். அது என்ன அப்படின்னா, இவங்க அன்னை வந்துட்டு ஒரு லைட்டரை கொடுத்துட்டு போயிருப்பான்ல, அதே லைட்டரை தான் இவன் இன்னமும் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இவன் அந்த பிரேஸ்லெட்டை திருடினதுக்கப்புறம் இவன் எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே நார்மலாக மறுபடியும் போயிட்டு பார்ல வேலை செஞ்சுட்டு இருப்பான். அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒருத்தன் என்ன பண்ணுறான், பொண்ணுங்க கிட்ட இருந்து திருடுறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்த்து கேட்குறான். இவனை பார்த்து கேட்டவனே எனக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் என்ன பேசுறீங்க அப்படின்ட்டு எனக்கு புரியல, கொஞ்சம் கிளியராக சொல்லுங்க அப்படின்னு சொன்னவனே, என்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒன்ன மாதிரி ஒருத்தன் தேவை, நீ ஒத்துக்கிட்ட அப்படின்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த ப்ராஜெக்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அவன் சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டவனே, நீங்கள் தப்பான ஆள்கிட்ட சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன், நீங்கள் நினைக்கிற ஆள் நான் கிடையாது, தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்க, பாரை க்ளோஸ் பண்ணுற டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து எப்படியோ விரட்டுறதுக்கு பார்க்குறான். சரின்ட்டு இவனும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். இவன் கிளம்புனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எதர்ச்சியா அவனோட பின்னாடி பாக்கெட்டை செக் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அந்த பிரேஸ்லெட் அந்த பாக்கெட்டில் இல்லை. அதுக்கு பதிலாக இப்போ போனான்ல அவனோட விசிட்டிங் கார்டு அந்த இடத்துல இருக்கு. அந்த விசிட்டிங் கார்டுக்கு பின்னாடி பொண்ணுங்க கிட்ட இருந்து திருடுறது தப்பு அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. நம்ம ஹீரோவுக்கு இதை பார்த்தவொடனே பயங்கர கோவம், ஏன்டா நானே ஒரு பெரிய திருடன், நீ என்கிட்ட இருந்தே திருடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த விசிட்டிங் கார்டில் இருக்க அட்ரஸ்க்கு எப்படியோ வந்து சேர்ந்துடுறான். இவன் வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே முதல்ல தோணுன ஒரு மேப் இருக்குல்ல, அந்த மியூசியத்தில் கூட இவன் பார்த்துருப்பானே சின்ன வயசுல, அந்த மேப் அந்த இடத்துல இருக்குது. இவன் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பார்ல மீட் பண்ணான்ல, அவன் பார்த்தீங்கன்னா திடீர்னு பின்னாடி வந்து நிற்கிறான். நீ வருவ அப்படின்னு தெரியும், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வருவ அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். நான் என் பிரேஸ்லெட்காக தான் வந்தேன், என் பிரேஸ்லெட் என்கிட்ட கொடுத்துட்டு அப்படின்னா நான் எடுத்துக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவொடனே இவனும் அந்த பிரேஸ்லெட்டை இவன்ட்ட கொடுத்துட்றான். இவனும் அதை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறப்ப என்ன பண்ணுறான், அந்த சல்லின்றவன், ஆக்சுவலி அவனோட பேர் பார்த்தீங்கன்னா விக்டர் சல்லிவன், அவனை வந்து பார்த்தீங்கன்னா சல்லி அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்டுக்கலாம். அந்த சல்லின்றவன் என்ன பண்ணுறான், நம்ம ஹீரோவை பார்த்து நீ ஏன் அந்த மேப்பை ஒரு மாதிரி ஆச்சரியமா பார்த்துக்கிட்டே இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், இந்த மேப்பு தான் இந்த உலகத்திலே முதல்ல தோன்றுன ஒரு மேப்பு. மெக்லன் அப்படின்றவரு இந்த உலகத்தை சுற்றி வரும்போது முறையாக அந்த மேப்பை உருவாக்குனாரு. இந்த மேப்பில் தான் அவர் தேடி போனால் அந்த தங்கம் எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு க்ளூவுமே மறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவனுக்கு தெரிஞ்ச அந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் சொன்னவொடனே கடைசியில் நம்ம ஹீரோ சொல்கிறான், என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை தானே அப்படின்னு சொன்னவொடனே அதுக்கு அந்த சல்லின்றவன் என்ன சொல்கிறான், இல்லை இதெல்லாம் கட்டுக்கதை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை எடுத்து வந்துட்ட காமிக்கிறான். அந்த புத்தகத்தில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஆக்சுவலி அந்த காலத்தில் வந்து கடல் பயணம் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே சாதாரண விஷயமே கிடையாது, அது ரொம்பவே பெரிய ஒரு விஷயம், அதுக்கு நிறையவே செலவாகும். அதனால பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு கவர்மெண்டாலேயே அந்த செலவை ஏற்றுக்க முடியல. மெக்லன் அப்படின்றவரு அந்த காலத்தில் கப்பலே உலகத்தை சுற்றி வந்தது உண்மைதான், ஆனால் அவர் சுற்றி வந்ததுக்கான மொத்த செலவையும் ஏற்றுக்கிட்டது அந்த நாட்டு கவர்மெண்ட் கிடையாது, மோங்காடா அப்படின்ற ஒரு பணக்கார குடும்பம் தான். ஆக்சுவலி இவங்க ஏன் அந்த மொத்த செலவையும் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா, அவர் சுற்றி வரதுக்கான ரீசன் அவங்களுக்கு முன்னாடியே தெரியும், அவர் புதையலை தான் தேடி போறாரு அப்படின்ட்டு. அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நீ அந்த புதையலை கண்டுபிடிச்சா அதை எங்ககிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்தீங்கன்னா ஒரு வேலையாள் மாதிரி அனுப்பி வச்சிருக்காங்க அவங்களோட பண செலவுல. ஆனால் அந்த மெக்லன் அப்படின்றவர் என்ன பண்றாரு, அந்த தங்கத்தை கண்டுபிடிச்ச உடனே அதை ஒரு தீவில் ஒளி வச்சிடறாரு. ஒளி வச்சுட்டு அதை பார்த்தீங்கன்னா அந்த மேப்ல குறிச்சு வச்சுட்டு போயிடுறாரு. அது பார்த்தீங்கன்னா ஒரு கோடு வேடு மாதிரி தான் இருக்கும், அதை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இவர் அந்த மேப்ல குறிச்சு வச்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே அவரும் பார்த்தீங்கன்னா இறந்துறாரு. ஒருவேளை எப்படியாவது நாம அந்த புதையலை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தில் நம்மளும் ஒரு பெரிய பணக்காரன் ஆயிடலாம், ஏன்னா இன்னைக்கு ரேட்டுக்கு அந்த புதையலோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 5000 கோடிக்கும் மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோ, சரி இதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு இந்த மாதிரியான புதையல் விஷயத்துல எல்லாம் ஆர்வம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சல்லின்றவன்ட்ட இவன் கேட்கறான். அப்பதான் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு உண்மையவே சொல்றான். உன்னோட அண்ணன் சாம் தான் உன்னை பத்தின விஷயத்தெல்லாம் அடிக்கடி என்கிட்ட சொல்லிட்டே இருப்பான், அவனும் நானும் இந்த புதையலை தேடி தான் போனோம், அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல அவன் மிஸ் ஆயிட்டான், அதுல இருந்து இன்னும் நான் அவனை பார்க்கவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அவனும் இவன் அண்ணன் கூட சேர்ந்து எடுத்த ஒரு போட்டோ வந்து வந்துட்ட காமிக்கிறான். இதை பார்த்தவனே உனக்கு பயங்கர ஷாக்கிங். அப்போன்னு பார்த்தா அவன் இன்னொரு விஷயத்தையும் சொல்றான், அண்ணன் இந்த புதையலை பத்தி ஏதாவது உன்கிட்ட சொல்லியிருப்பான், ஏதாவது லெட்டர் கிட்டர் போட்டிருப்பான் அப்படின்னு நினைச்சுதான் நான் உன்னை தேடி வந்தேன் அப்படிங்கிறான். ஏதாவது லெட்டர் போட்டானா, எதுவும் மெயில் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சல்லின்றவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட கேட்கறான். நம்ம ஹீரோவும் இல்ல நான் சின்ன வயசா இருக்கும்போது என்னை விட்டுட்டு போனா, அடுத்து கொஞ்ச நாள் மட்டும் ஃபோன் பண்ணிட்டு இருந்தான், அதுக்கப்புறம் அதுவும் கிடையாது, அவனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். உடனே இந்த சல்லின்றவன் என்ன பண்றான், சரி பரவாயில்ல விடு, நீ இந்த புதையல் வேட்டைக்கு மட்டும் வந்த அப்படின்னா உங்க அண்ணனை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, ஏன்னா அவனுமே இந்த புதையலை தான் தேடிட்டு இருப்பான், ஒருவேளை நம்ம 2 பேரும் தேடுறப்போ அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றான், இல்ல நான் இதுக்கு வரல, சின்ன வயசுல நான் அம்போன்னு விட்டுட்டு போனா, அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரவே இல்லை, நான் இதுக்காக இப்ப அவனை தேடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த புதையல் வேட்டைக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இவனும் வீட்டுக்கு வந்துடுறான். இவன் வீட்டுக்கு வந்தவொடனே ஒரு மாதிரி அப்படியே சோகமாவே இருக்கான். அப்போன்னு பார்த்து திடீர்னு இவன் வீட்டில் இருக்க ஒரு பழைய ட்ரங்க் பெட்டி போய் எடுக்கிறான். அந்த பெட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா இவன் சின்ன வயசுல போட்டிருந்த ட்ரெஸ், அவன் அண்ணனோட ட்ரெஸ் இப்படின்ட்டு எல்லாமே அதுக்குள்ள இருக்குது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இவன்
இவன் அண்ணன் இவனுக்கு அனுப்புன ஏகப்பட்ட லெட்டரு போஸ்ட் கார்டு இப்படின்ட்டு நிறைய இருக்குது. ஆக்சுவலாக அந்த சல்லின்றவன் கிட்ட பார்த்தீங்கன்னா இவன் பொய் சொல்லியிருக்கான், என்னோட அண்ணன் எனக்கு எந்த லெட்டரு போஸ்ட் கார்டு இப்படின்ட்டு எதுவுமே அனுப்பல அப்படின்ட்டு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா இவன் அண்ணன் பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஏகப்பட்ட லெட்டரு போஸ்ட் கார்டு இப்படின்ட்டு நிறைய அனுப்பியிருக்கான். ஆனால் இவன் தான் எந்த ஒரு ரிப்ளைவுமே பண்ணாமல் இருந்திருக்கான். இப்போ இவங்க அண்ணன் சின்ன வயசுல வந்துட்டு கொடுத்துட்டு போனால் அந்த மோதிர மாதிரி இருக்க ஒரு செயின் எடுத்து இவன் கழுத்தில் மாட்டிக்கிறான். மாட்டின உடனே ஃபோன் எடுத்து அந்த சல்லின்றவனுக்கு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணிட்டு சரி நம்ம அந்த புதையல் வெட்டிக்கு எப்போ கிளம்புறோம் அப்படின்னு சொன்னவனே அவனுக்கு இதை கேட்டவனே பயங்கரமான ஷாக்கிங்கே கூடவே சந்தோஷமும். அடுத்த நாள் ரெண்டு பேரும் பேசிட்டே அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது இந்த சல்லின்றவன் பார்த்தீங்கன்னா ஒரு பிளானை பற்றி சொல்கிறான். அது என்ன அப்படின்னா இங்கே இருக்க ஒரு மிகப்பெரிய பில்டிங்கில் ஒரு ஏலம் நடக்க போகுது. அந்த ஏலத்தில் பார்த்தீங்கன்னா பழங்காலத்தை சேர்ந்த பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஏலம் விட போகிறாங்க. அந்த பழங்கால பொருட்களில் இப்போ நீ பார்க்குற இந்த ஒரு சிலுவையும் பார்த்தீங்கன்னா ஏலத்தில் வரப்போகுது. இந்த சிலுவையை நம்ம எப்படியாவது கைப்பற்றி ஆகணும். ஆக்சுவலி இது சிலுவை கிடையாது, இது ஒரு சாவி. இது மட்டும் நம்ம கிடைச்சது அப்படின்னா புதையல் எடுக்கிறது ரொம்பவே ஈஸியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சல்லின்றவன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ இன்னொரு விஷயத்த சொல்கிறான், நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் நீ இப்போ சொல்கிற மாதிரியான சாவி 2 இருக்குது, அது ரெண்டுமே நம்ம கிட்ட இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த புதையல் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம சல்லி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இருக்க இன்னொரு சாவியை ஏற்கனவே கையில் வச்சுட்டு இருக்கான், அதாவது வீட்டில் வச்சுட்டு இருக்கான். இப்போ இன்னொரு சாவி எடுக்கிறதுக்காக தான் இவன் அங்கே வந்திருக்கான். நம்ம ஹீரோ கிட்ட அந்த சல்லின்றவனும் அந்த மியூசியத்தெல்லாம் காட்டுறான். இந்த மியூசியத்தில் தான் அந்த ஏலம் நடக்க போகுது, இதில் தான் அந்த சிலுவை அதாவது அந்த சாவியும் இருக்குது, இதை எப்படியாவது நம்ம கைப்பற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு வந்துட்டு அந்த சிலுவை அதாவது அந்த சாவி எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்குதோ அது எல்லாத்தையும் யோசிச்சு பக்காவான ஒரு பிளான் ஒன்று போட்டுட்டு இருக்கான். அப்படி அவன் பிளான் போட்டுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சல்லின்றவனை பற்றியும் நெட்டில் ரிசர்ச் பண்ணி பார்க்குறான். இவன் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு தெரிய வருது அவன் இதுக்கு முன்னாடி போலீஸாக இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அக்யூஸ்டாக மாறினவன் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோவும் பக்காவா பிளான்லாம் போட்டு முடிச்சிடறான். இப்போ இவனுக்கு அந்த பிளானுக்கு தேவையான பொருள் எல்லாம் என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மெசேஜில் அந்த சல்லின்றவன்ட்ட கேட்டு வாங்கிக்கிறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது, அந்த ஏலம் நடக்கிற நாளும் வந்துருச்சு. இப்போ இவனுக்கு 2 பேரும் என்ன பண்ணுறானுங்க, அந்த ஏலத்தில் ஏதோ பொருளெல்லாம் வாங்குற மாதிரி நல்லா பக்காவா கோட் சூட்டெல்லாம் போட்டு மாசா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஏலத்துக்கு அதாவது அந்த ஏலம் நடக்கிற இடத்துக்கு போறானுங்க. இவனுங்க அங்கே போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மோங்கோடா குடும்பத்தை சேர்ந்த வாரிசு அந்த இடத்துக்கு வந்துடுறான். அதாவது அந்த மோங்கோடா குடும்பம் அப்படின்னா அந்த மெக்லனை முறையாக அந்த உலகத்தை சுற்றி வரதுக்காக பணமெல்லாம் செலவு பண்ணி அனுப்பி வச்சாங்கல்ல, அந்த குடும்பத்தை சேர்ந்த வாரிசு அந்த இடத்துக்கு வந்துடுறான் அந்த சிலுவையை வாங்குறதுக்காக. ஏன்னா இவனுமே அந்த தங்க புதையலை தான் தேடிட்டு இருப்பான். ஒருவேளை இவன் அந்த சிலுவையை வாங்கிட்டான் அப்படின்னா அந்த புதையல் நமக்கு கனவுல கூட கிடைக்காது, எப்படியாவது அதுக்கு முன்னாடி நம்ம அந்த சிலுவையை எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சல்லின்றவன் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோட அப்பப்போ டச்லேயே இருக்க மாதிரி அதாவது பேசுறதுக்காக பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பக் மாதிரி காதில் வச்சுக்கிறத கொடுக்குறான். அது மட்டும் இல்லாமல் யாராவது உங்ககிட்ட வந்து புதுசாக பேசினாங்க அப்படின்னா அவங்க கூட பேசாது அப்படின்னு சொல்லி நல்லா ஐடியாலாம் கொடுத்து அவனை அந்த ஏலம் நடக்கிற இடத்துக்குள்ள கூட்டிட்டு போறான். இவனுங்க 2 பேரும் இப்போ உள்ள வந்துறானுங்க. உள்ள வந்து நின்றுட்டு இருக்கானுங்க. அப்படி நின்றுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மோங்காடா கேங்கை சேர்ந்த ஒரு பொண்ணு அதாவது ஒரு மொட்டச்சி பார்த்தீங்கன்னா அப்படியே இவனை பார்க்குறா. இவனை பார்த்து அப்படியே திங்கிற மாதிரி அதாவது ஃப்ளோட் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இவனும் பதிலுக்கு சும்மா அப்படியே ஹாய் மாதிரி வைக்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சல்லின்றவன் நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறான், அவள் ஒன்றும் உன்னை சைட்டெல்லாம் அடிக்கல, அவள் ஒரு பிளானோட தான் உனக்கு ஹாய் வைக்கிறா, அதனால அவகிட்ட இருந்து நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இரு அப்படின்ட்டு நம்ம சல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இவன் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இப்போ அந்த மொட்டச்சி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை நோக்கி அப்படியே மெதுவாக நடந்து வரா. இப்போ வந்துகிட்டே இருக்கும்போது நீ இங்கே இருக்கிறது நல்லது இல்லை, உடனே இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு நம்ம சல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட சொல்கிறான். சரின்ட்டு அவனும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறான். அடுத்து அந்த மொட்டச்சி அப்படியே பொறுமையாக நம்ம சல்லி கிட்ட வரா. இவங்கிட்ட வந்துட்டு அவங்ககிட்ட அவனோட பேரெல்லாம் சொல்லி பேச ஆரம்பிக்கிறா. ஸோ இப்போ பேரெல்லாம் சொல்லும் போது தான் தெரியுது இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே இவன் கூட ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்திருக்கா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தங்கத்து மேலே இருந்த ஆசையால் இவனை பிரேக்கப் பண்ணிட்டு அந்த மோங்காடா குடும்பத்தோட பார்த்தீங்கன்னா போயிட்டு ஒரு கையால் மாதிரி சேர்ந்துக்கிட்டா. நம்ம சல்லியும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை கலாய்க்கிற மாதிரி சொல்கிறான், நான் ஒன்றும் தங்கத்துக்கோசரம் கட்சி மாதிரி ஆள்லாம் கிடையாது அப்படின்ட்டு. ஏன்னா இந்த பொண்ணு தான் இவனை விட்டுட்டு போயிட்டு அந்த மோங்காடா கூட சேர்ந்துக்கிட்டால ஒரு கையால் மாதிரி தங்கத்துக்கோசரம், அதனால அந்த பொண்ணை கலாய்க்கிற மாதிரி சொல்கிறான். இந்த சைடு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த சிலுவை அதாவது அந்த தங்க சிலுவையை ஒரு கண்ணாடி பாக்ஸுக்குள்ளே வச்சிருக்காங்க ஏலம் வர்றதுக்கு முன்னாடி. அதை போயிட்டு இவன் குனிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கான். இவன் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த மோங்காடா பார்த்தீங்கன்னா திடீர்னு பின்னாடி வந்து இந்த சிலுவை ரொம்பவே அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறான். அவன் சொன்னதை கேட்டவனே இவன் திடீர்னு அந்த சத்தத்தை கேட்டு பயந்துடுறான். அந்த மோங்காடாவும் இந்த சிலுவை எந்த காலத்தில் பண்ணது, இது எதுலலாம் பண்ணாங்க, கையிலேயே பண்ணாங்க அப்படி இப்படின்ட்டு அந்த சிலுவையோட பெருமையெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இவன் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மால் இருந்துகிட்டு என்ன பண்ணுறான், அப்படியா அப்போ அந்த சிலுவையை நானே வாங்கிறேன் அப்படின்னு சொன்னவனே அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மோங்காடா இன்னொரு விஷயத்த சொல்கிறான். இந்த சிலுவையை அடையிறதுக்கோசரம் நிறைய பேர் இறந்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த சிலுவையை எங்கள் குடும்பம் தான் அடையணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப காலமாக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், இந்த சிலுவைக்காக நிறைய பேர் ரத்தம் சிந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஒரு மாதிரி அவனை பார்த்தீங்கன்னா கொலை மிரட்டல் விட்டுற மாதிரி பேசுகிறான். அடுத்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏலமும் ஆரம்பிச்சிருது. அங்கே இருக்கவங்களும் அந்த ஏலத்தில் இருக்க பொருளெல்லாம் வாங்குறதுக்காக போயிட்டு அந்த இடத்துல உட்கார ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவன் வந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். இவனை பார்த்துட்டு அந்த மொட்டச்சி இருக்கல்ல அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவன் மேலே சின்னதாக ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது. ஏன்னா இவனை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த சல்லின்றவனோட சேர்ந்து பார்த்தால, அதனால இவன் மேலே கொஞ்சமாக அந்த மொட்டச்சிக்கு பார்த்தீங்கன்னா டவுட் வருது. இவளும் அவளோட அடியாளெல்லாம் அனுப்பி நம்மளை பார்த்தீங்கன்னா கண்காணிக்க சொல்கிறா. நம்மளால் இந்த சைடு என்ன பண்ணுறான், அந்த பவர் ஜென்ரேட் பண்ணுற ரூம் இருக்குல்ல அந்த ரூமுக்குள்ளே எப்படியும் நுழைஞ்சிடறா. உள்ளே நுழைஞ்சிட்டு அந்த பவர் மிஷினை கட்டெல்லாம் பண்ணி அந்த டோரை ஓப்பன் பண்ணிடுறான். ஓப்பன் பண்ணிட்டு இப்போ கரண்ட்டை ஆஃப் பண்ணலாம் அப்படின்ட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மொட்டச்சியோட ஆளுங்கள்லாம் இவங்கிட்ட வந்துடுறானுங்க. அதே சமயம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வேற பொருள் தான் ஏலத்தில் விடுறாங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சிலுவையும் பார்த்தீங்கன்னா ஏலத்துக்கு வந்துடுது. அந்த மோங்காடா பார்த்தீங்கன்னா அந்த சிலுவையை ஏலத்தில் கேட்க ஆரம்பிச்சிடறான். நம்ம சல்லிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பதட்டம் அதிகமாயிருச்சு. ஏன்னா இவன் அந்த சிலுவையை வாங்கிட்டான் அப்படின்னா நம்மளால திரும்ப அந்த சிலுவையை எடுக்கவே முடியாது அப்படிங்கிறனால
நம்ம ஹீரோ கிட்ட அந்த காலில் அதாவது அந்த பக்ல கேட்டுக்கிட்டே இருக்கான், என்னடா கரண்ட்டை கட் பண்ணியா இல்லையா அப்படின்ட்டு. ஆனால் நம்மளால தான் இந்த சைடு அந்த தடியனோட சண்டை போட்டுட்டு இருக்கானே, அதனால அவனால அந்த கரண்ட்டை கட் பண்ண முடியல. அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம சல்லி, ஆஹா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு உடனே இவனும் ஏலம் கேட்க ஆரம்பிச்சிடறான். அவன் கேட்க அதாவது அந்த மோங்கோட அப்படிங்கிறவன் ஏலம் கேட்க இவனும் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக ஏலம் கேட்டுக்கிட்டே இருக்கான். ஆனால் நம்ம சல்லின்றவன்ட்ட சுத்தமாக பணமே இல்லை. இருந்தாலும் அந்த மோங்கோடங்கிறவன் ஏலம் கேட்க இவனும் விடாமல் அதை விட அதிகமாக ஏலம் கேட்டு டைம் இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கான். ஏன்னா அந்த கேப்ல ஏதாவது நடந்துடும் அப்படிங்கிறனால. ஸோ இவன் எதிர்பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோ அந்த அடியாளங்களோட சண்டை போட்டுக்கிட்டே வெளியே அங்கே ஏலம் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டியூப் லைட்லாம் தொங்கிட்டு இருக்கு. அந்த லைட்டை பிடிச்சி தொங்கிக்கிட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கிடுறான். அங்கே சுற்றி இருக்க மக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிடறாங்க. இங்கே நடந்த கலவரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மியூசியத்தோட செக்யூரிட்டி என்ன பண்ணுறாங்க, அந்த சிலுவையை பாதுகாக்கிறதுக்காக அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம சல்லி என்ன பண்ணுறான், இவன் போட்டிருந்த கோட்டை அப்படியே கலட்டி திருப்பி போகிறான். பார்த்தா இப்போ அந்த செக்யூரிட்டி கோட்டு மாதிரியே இருக்குது. இப்போ இவனும் அந்த செக்யூரிட்டியில் ஒரு ஆளாக ஆகிட்டு அங்கே இருக்க செக்யூரிட்டி இருந்து அந்த சிலுவையை வாங்கிட்டு நான் இதை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பின்வாசல் வழியாக தப்பிச்சிடறான். நம்ம சல்லி தப்பிச்சு போகிறத பார்த்தீங்கன்னா அந்த மொட்டச்சி பார்த்துறா. இப்போ இவனுக்கு முன்னாடி அந்த மொட்டச்சி அங்கேருந்து வெளியே வந்து அந்த சல்லியோட கழுத்தில் கத்தி வச்சு அந்த சிலுவையை தர சொல்லி மிரட்டுறா. அப்போன்னு பார்த்தா அந்த பில்டிங்கோட செக்யூரிட்டிலாம் வராங்க. அதை யூஸ் பண்ணி நம்மால் என்ன பண்ணுறான், இங்கே பாருங்க இந்த சிலுவையை இப்போ திருட பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க கிட்ட இந்த மொட்டச்சியை மாட்டி விட்டு அவன் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறான். இவ பெரிய ரவுடி பொம்பளையா இருப்பா போல. இவனுங்க 3 பேரையும் அவள் ஒரு ஆளாவே அடிச்சு அங்கங்கன்னு பறக்க விட்டுட்டு இருக்கா. ஆனால் அதுக்குள்ளேயே அவன் அங்கேருந்து வெளியே வந்து இவன் வந்த காருக்கு வந்து சேர்ந்துடுறான். இவன் காருக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்மால் அதாவது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இவனுக்கு முன்னாடி வந்து காரில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் எப்படியோ ஒரு வழியாக இவனுங்களுக்கு இந்த சிலுவை கிடைச்சிருது. இப்போ 2 சிலுவையுமே பார்த்தீங்கன்னா இவனுங்க கையில் தான் இருக்குது. இவனுங்க அந்த சிலுவை எடுத்த கையோட பார்த்தீங்கன்னா பார்சிலோனா அப்படின்ற ஒரு நாட்டுக்கு பிரைவேட் ஃபிளைட்டில் பறந்து போயிட்டு இருக்கானுங்க. இவனுங்க போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மெக்லன் அப்படின்ற ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு புக் எழுதிருக்காரு. அந்த புக்கை படிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கானுங்க. அந்த புக்கில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இவர் எடுத்த எல்லா தங்கத்தையும் அந்த பார்சிலோனாவில் இருக்க ஒரு மிகப்பெரிய சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பைன் மரத்துக்கு அடியில் வச்சிருக்கிறதா சொல்லிட்டு அந்த புக்கில் போட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த மோங்காடா குடும்பத்துக்கிட்ட போயிட்டு நான் எதையுமே எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொன்னதாகவும் பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் போட்டிருக்குது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து படிச்சு அந்த சல்லிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதுல இருந்து இவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, இந்த பார்சிலோனாவில் இருக்க ஒரு மிகப்பெரிய சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு பைன் மரம் இருக்கு, அந்த பைன் மரத்துக்கு அடியில் தான் புதையல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறானுங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு பெரிய டவுட், அந்த மரம் எது, இங்க ஏகப்பட்ட மரம் இருக்கு, அந்த மரத்தை எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்ட்டு. இவனுங்களும் அந்த பார்சிலோனாவுக்கு வந்துடுறானுங்க. வந்துட்டு அங்க இருக்க ஒரு பார்க்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்போன்னு பார்த்து அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு நேரா வந்துட்டு நம்ம சல்லியை பார்த்து யாருவேன் பக்கத்துல இருக்க ஒரு சின்ன பையன் புதுசா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கறா. அதுக்கு நம்ம ஹீரோ உடனே கோவமாயிட்டு நீ யாருமா, நீ என்ன கேள்வி கேட்கற அப்படின்ட்டு பதிலுக்கு கோவப்பட்டு அந்த பொண்ணை திட்டுறான். ஸோ அப்பதான் நம்ம சல்லி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்த சொல்றான். அது என்ன அப்படின்னா, இவங்கிட்ட ஏற்கனவே ஒரு சாவி இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பான்ல, அந்த சிலுவை மாதிரி ஒரு சாவி. அந்த சாவி பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுகிட்ட தான் இருக்குது. ஆனா அந்த விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட இவன் சொல்லவே இல்லை. இப்போ இந்த புதையல் வேட்டையில 3 பேர், அதாவது அந்த புதையல் பார்த்தீங்கன்னா 3 பங்காயிருச்சு. இவங்க 3 பேருமே சேர்ந்து தான் அந்த புதையலை தேட போறாங்க. இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து ஒன்று சொல்றா, நீ எக்காரணத்தை கொண்டு இவனை மட்டும் நம்பாத, அதாவது நம்ம சல்லியை குறிப்பிட்டு சொல்றா, நீ இவனை மட்டும் நம்பாத, இவன் வாயிலிருந்து வரதெல்லாம் முக்காவாசி பொய்யாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து கோவமா கிளம்பிடுறா. அவ போறத பார்த்தவொடனே நம்ம சல்லிக்கு பார்த்தீங்கன்னா அவன் மேல சின்னதா ஒரு டவுட் வருது. உடனே நம்ம ஹீரோ கிட்ட அவனோட அந்த சாவி, அதாவது அந்த சிலுவை இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்க்க சொல்றான். இவனும் பேகை திறந்து செக் பண்ணி பார்க்கறான். பார்த்தா அந்த சிலுவை அந்த பேக்ல இல்ல. ஆஹா நமக்கே வச்சாட ரிவீட் அப்படின்ட்டு அந்த சிலுவையை அவ திருடிட்டு போனது அப்புறம் தான் அவனுங்களுக்கே தெரிய வருது. நம்ம ஹீரோவும் வேகமா அந்த பொண்ணை துரத்திட்டு போயிட்டே இருக்கான். அந்த பொண்ணு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோ அங்க இருக்க பில்டிங்கு கட்டடம் அது இதுன்னு தாவி கடைசியா ஒரு வழியா அந்த பொண்ணு கிட்ட வந்துடுறான். இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவளோட கார்ல ஏறி அங்கிருந்து தப்பிச்சு போலாம் அப்படின்னு வரும்போது கரெக்டா நம்ம ஹீரோ அந்த கார் கிட்ட, அதாவது அந்த கார் முன்னாடி வந்து மறிச்சு அவளை தடுத்துறான். நம்ம ஹீரோ அவளை பார்த்து சொல்றான், இங்க பாரு நீ அந்த சாவி என்னதான் எடுத்துட்டு போனாலும் அதை உனக்கு எங்க யூஸ் பண்ணும் எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்ட்டு ஒண்ணுமே தெரியாது, அதனால நீ போறது வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட சொல்றான். இருந்தாலும் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒத்த கால்ல நிக்கிறா. சரி நீ போ, அந்த சாவி எடுத்துட்டு போறது வேஸ்ட் தான், நீ இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா அந்த பொண்ணை விட்டுறான். பட் அந்த பொண்ணுக்கு இவன் சொல்றதும் ஒரு வகையில கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அதனால இவன்கிட்ட கேட்கறா, சரி ஓகே நான் போகல, இந்த சாவியை எங்க யூஸ் பண்ணும் எப்படிதான் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொன்னோடனே நம்மாலு ஆஹா உண்டா நான் சொல்லிடுவேனா, முதல்ல நீ அந்த சாவி என்கிட்ட கொடு அப்படின்ட்டு அந்த சாவி அவனும் கேட்டு வாங்கிக்கிறான். இந்த புதையல் வேட்டையில நம்ம ஒருத்தரை நம்பணும், அதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம். அப்படி நம்பினா மட்டும்தான் நம்மளால அந்த புதையலை எடுக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னோடனே சரி ஓகே அப்படின்ட்டு இவ்வளோ அந்த சாவியை நம்ம ஹீரோ கையில கொடுத்துறா. அங்க கட் பண்ணா அடுத்த சீனே ஒரு சர்ச்சில் காமிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் புதையல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க எல்லாரையும் அந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்கான். ஆனா அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா இவன் மேல சுத்தமா நம்பிக்கையே இல்லை. எப்படி இந்த இடத்துல புதையல் இருக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இவன் மேல சந்தேகப்படுறா. அப்போன்னு பார்த்து நம்ம சல்லி என்ன பண்றான், அந்த புக்கு, அதாவது அந்த மெக்லன் எழுதுனான்ல அந்த புக்கை திறந்து இவகிட்ட காமிக்கிறாரு. அந்த புக்ல ஒரு பைன் ட்ரீயோட போட்டோ இருக்குது. இவனுங்க கூட ஃபிளைட்ல வரப்ப பார்த்துட்டே வந்தானுங்களே, அந்த பைன் ட்ரீயோட போட்டோ மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப அந்த சர்ச்சில் ஒரு கல்வெட்டு இருக்குது. இது ரெண்டையும் அந்த பொண்ணு பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவனுங்க மேலே அந்த பொண்ணுக்கு நம்பிக்கை வருது. உடனே அந்த பொண்ணு போயிட்டு அந்த அதாவது அந்த சர்ச்சில் இருக்க நன்னுகிட்ட கேட்கறா, சர்ச்சை எப்போ ஓப்பன் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு நைட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது தான் ஓப்பன் பண்ணுவோம், நீங்க போயிட்டு நைட் வாங்க அப்படின்னு சொன்னோடனே சரின்ட்டு இவங்களும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்படி இந்த சைடு பாத்தீங்கன்னா இந்த மோங்காடா குடும்பத்தோட வாரிசு இருக்கான்ல, அதாவது நம்ம வில்லன், அவனோட அப்பா என்ன பண்ணிருக்காரு, அவங்க மொத்த சொத்தையும் பாத்தீங்கன்னா ட்ரஸ்ட்டுக்கு, அதாவது அநாத ஆசிரமத்துக்கு
இந்த மாதிரி எல்லாத்தையும் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துருக்காரு. இதை பார்த்தவொடனே நம்மளுக்கு, அதாவது நம்ம வில்லனுக்கு பயங்கர டென்ஷன். இதெல்லாம் ஒன்றும் நீங்க சம்பாதிக்க கிடையாது, இதெல்லாம் என்னோட முன்னோர்கள் சம்பாதிச்சாங்க, நீங்க எப்படி இதை ட்ரஸ்ட்டுக்கு எழுதுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான். அதுக்கு அந்த ஆள் என்ன சொல்றாரு, இதனால அதாவது இந்த சொத்துனால நிறைய உயிர் போயிருக்குது, அது மட்டும் இல்லாம நீயே நிறைய பேரை கொலை பண்ணிருக்க, அதனால இது நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஸ்ட்ராங்கா இருக்காரு. இந்த வில்லனும் அங்கிருந்து கோவமா கிளம்பி இப்ப இந்த சைடு வந்துடுறான். இந்த சைடு அந்த மொட்டை நின்னுட்டு இருக்கா. அவகிட்ட வந்து சொல்றான், அதாவது இந்த விக்டர் சல்லிவன், அதாவது நம்ம சல்லியை தான் சொல்றான். அடுத்து நம்ம ஹீரோ இவனுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஊர்லயே, அதாவது பார்சிலோனாவில இருக்க ஒரு ஹோட்டல்ல தங்கியிருக்கானுங்க. அவனுங்களை போயிட்டு என்ன நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன், அதாவது அந்த வில்லன் அந்த மொட்டச்சி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். சோ இதுல இருந்தே ஒரு விஷயம் கிளியரா தெரியுது, நம்ம ஆளுங்க இருக்கடா இவனுக்கு முன்னாடியே தெளிவா தெரியுது அப்படின்னா அந்த சைடுல இருந்து யாரோ ஒருத்தவங்க இந்த சைடு தகவல் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது புரிய வந்துருது. அகைன் இந்த சைடு இப்ப நம்ம ஆளுங்க இவனுங்க அந்த ஹோட்டல்ல தங்கியிருக்கானுங்க. தங்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த மெக்லன் எழுதுன அந்த புக்கை படிச்சு பார்த்துட்டு இருக்கானுங்க. அதுல ஒரு விஷயம் போட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒருத்தர் நம்பணும், அது மட்டும் இல்லாம ஒருத்தர் சொர்க்கத்துக்கும் இன்னொருத்தர் நரகத்துக்கும் போகணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. இந்த மாதிரி ஒருத்தர் நம்பாதனால தான் இன்னைக்கு அந்த புதையலை யாருமே எடுக்க முடியாம கிடக்குது. அதனால நாம எப்படியாவது ஒருத்தரை நம்பி அந்த புதையலை கைப்பற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு அவங்களும் அந்த சரக்கெல்லாம் அடிச்சுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ இல்லாத நேரமா பார்த்தா அந்த பொண்ணு நம்ம சல்லிக்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கறா. இவனை பாக்குறதுக்கு நம்ம சாமோட தம்பி மாதிரி இருக்கானே அப்படின்ட்டு. இதை கேட்டவொடனே அவனுக்கும் பாத்தீங்கன்னா பயங்கர ஷாக்கிங். பரவாயில்லையே நீயே கண்டுபிடிச்சிட்டே அப்படின்ட்டு. அப்போ வந்து அந்த பொண்ணு இன்னொரு விஷயத்த சொல்றா, அவங்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிட்டே அப்படின்ட்டு. நம்ம சல்லியும் நான் இன்னும் சொல்லல, இனிமே தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றான். சோ இதுல இருந்தே தெரியுது நம்ம சல்லி பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட இருந்து ஏதோ ஒரு உண்மையா மறைக்கணும் அப்படின்ட்டு. அதங்களே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான். இவனுங்களும் அப்படியே பொறுமையா பேச்ச மாத்திடுறானுங்க. இப்ப அங்க கட் பண்ணா இந்த சைடு நம்ம வில்லனை கட்டுறானுங்க. இவன் என்ன பண்றான், இவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா உங்ககிட்ட நான் கடைசியா கேட்கறேன், இந்த சொத்தை விற்காம இருக்க போறீங்களா இல்லையா அப்படின்ட்டு அவங்க அப்பா கிட்ட இவனும் கேட்கறான். அதுக்கு அந்த ஆள் இருந்துகிட்டு, நான் உயிரோட இருக்க வரலையும் கண்டிப்பா இது நடக்காது, கண்டிப்பா நான் எல்லா சொத்தையும் அனாத ஆசிரமத்துக்கு கொடுக்க தான் போறேன், நீ தயவு செஞ்சு இந்த புதையெல்லாம் தேடுறேன் அப்படிங்கிற வேலையை விட்டுட்டு வேற ஏதாவது உருப்படியா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவரும் கிளம்பிடுறாரு. அவர் அங்கிருந்து போலாம் அப்படின்ட்டு காருக்குள்ள ஏறாரு. இவர் ஏறினவனே தான் தெரியுது அந்த காருக்குள்ள ஏற்கனவே மொட்டச்சி உட்காந்துருக்கு அப்படின்ட்டு. இவளை பார்த்தவனே நீ எப்படி காருக்குள்ள வந்த அப்படின்ட்டு இவனும் பயங்கரமா கத்திட்டு இருக்கான். அப்ப அந்த பையன், அதாவது இவனோட பையன் அந்த காருக்குள்ள ஏறான். என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவனோட கழுத்தை எடுத்து அந்த இடத்துல கொண்டுறான். ஏன்னா சொத்தெல்லாம் விற்க போறோம் அப்படிங்கிறனால. இப்ப இந்த சைடு இவனுங்களும் அந்த சர்ச்சுக்கு வந்துடுறானுங்க. வந்து பார்த்தா இப்ப அந்த சர்ச்சில் யாரையுமே அழக்கணும் இவங்களை தவிர. இவனுங்களும் அந்த புக் இருக்குல்ல, அதாவது அந்த மெக்லன் எழுதின புக், அந்த புக்ல இருக்க க்ளூ ஏற்ற மாதிரி ஏதாவது அந்த இடத்துல இருக்கு அப்படின்ட்டு தேடிட்டே இருக்கானுங்க. தேடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்க ஏதோ ஒரு புக் ஸ்டாண்டுமா இருக்கு. அந்த ஸ்டாண்டை பாக்குறான். அந்த ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு கார்டு இருக்குது. அந்த கார்டுல இந்த சர்ச்சோட போட்டோலாம் போட்டுருக்குது. இப்ப அதே கார்டு மாதிரி இவங்கிட்டையும் ஒரு கார்டு இருக்குது. அந்த கார்டை பாத்தீங்கன்னா இவனோட அண்ணன் தான் இவனுக்கு அனுப்பியிருக்கான். சோ இதுல இருந்தே தெரியுது இவனோட அண்ணன் இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கான் அப்படிங்கிறது. அதுக்கேற்ற மாதிரி அந்த கார்டுலயும் பாத்தீங்கன்னா நான் இந்த சர்ச்சுக்கு திரும்பி வருவேன் அப்படின்ட்டு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனே எழுதி இவனுக்கு அனுப்பியிருக்கான். இவன் இதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த சைடு நம்ம சல்லி பாத்தீங்கன்னா அந்த புக்ல இருக்க ஏதோ ஒரு க்ளூவை கண்டுபிடிச்சாரான். இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து பாக்குறான். வந்து பார்த்துட்டு இதை செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் இவனுக்கு எந்த சைடு போகணும் அப்படிங்கிறது தெரிய வந்துருது. இவனுங்களும் அந்த வழியா வந்து பாக்குறானுங்க. வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு பாதை இருக்குது. அந்த பாதைக்கு மேலே பாத்தீங்கன்னா சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இருக்குது. இவனுங்களுக்கு புரிய வந்துருது. அந்த புக்ல போட்டிருந்த மாதிரி ஒரு ஆள் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் போகணும் அப்படின்னு போட்டுருந்துச்சுல, அப்ப சொர்க்கம் இங்க தான் இருக்கு அப்படின்னா பக்கத்திலேயே தான் நரகமும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவனுங்க புரிஞ்சுக்கிறானுங்க. சரி நம்ம சொர்க்கத்துக்கு போற வழியை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா அந்த வழியை எப்படி, அதாவது அந்த பாதையை எப்படி ஓபன் பண்றது, க்ளோஸ் ஆகிருக்கே அப்படின்ட்டு இவனுங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த சைடு செவுத்துல ஒரு பொம்மை மாதிரி ஒன்று வரைஞ்சிருக்குது. அந்த பொம்மையை இவனுங்க எங்கேயோ பார்த்துருக்கானுங்க. அது எங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் இவனுங்களே தெரியுது அந்த பொம்மை நம்ம அந்த புக்ல தான் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது. நம்ம ஹீரோவும் போயிட்டு பொறுமையா அந்த பொம்மையை கை வச்சு அழுத்துறான். அழுத்துற உடனே பாத்தீங்கன்னா இந்த சைடு, அதாவது பக்கத்துல இருக்க ஒரு மேரி மாதாவோட சிலை அப்படியே லைட்டா திரும்புது. இவனுங்களுக்கு புரிஞ்சிருது அந்த இடத்துல தான் ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்ட்டு. இவனுங்களும் அங்க போயிட்டு அந்த மேரி மாதாவோட சிலையை ஃபுல்லா பின்னாடி சைடு திருப்புறானுங்க. திருப்பினோடனே பாத்தீங்கன்னா 2 சாவி போடுற மாதிரியான இடம் பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது. இதை பார்த்தவொடனே இவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். புரிஞ்சிருது இந்த சாவி இதுல போட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு வழி பிறக்கும் அப்படின்ட்டு. இப்ப நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணும் அந்த ஹோல்ல சாவியை சொருவிடுறாங்க. ஆனா இவங்களுக்கு எந்த சைடு திருப்பணும் அப்படிங்கிறது தெரியல. அதனால அந்த சல்லிக்கிட்டே கேட்கறாங்க. இவனும் போயிட்டு அந்த புக்ல படிச்சு சொல்றான். இப்ப நீங்க அந்த சாவியை கிளாக் வைஸ்ல, அதாவது ரைட் சைடு திருப்புங்க அப்படின்னு சொன்ன உடனே சரின்ட்டு இவனுங்களும் ரைட் சைடு திருப்புறானுங்க. இவனுங்க திருப்பின உடனே பாத்தீங்கன்னா ஒரு 2-3 அம்பு வேகமா பாஞ்சு வந்து இவனுங்க மேல குத்துற மாதிரி வருது. ஜஸ்ட் மிஸ்ல நம்ம சல்லி பாத்தீங்கன்னா அந்த அம்புல இருந்து தப்பிச்சிடறான். இப்ப நம்ம ஹீரோவும் நம்ம சல்லிக்கிட்ட கத்துறான், யோ நீ எந்த வேலையும் உருப்படியா தான் செய்ய மாட்டேங்கிறா, அதை ஒழுங்கா கூட படிச்சு சொல்ல மாட்டா அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே இப்போ உங்களுக்கு எந்த சைடு திருப்பணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே இவனும் போயிட்டு அந்த சாவியை லெஃப்ட் சைடு திருப்புறான். இவன் திருப்பின உடனே பாத்தீங்கன்னா அந்த இடம் திடீர்னு அதிர ஆரம்பிக்குது. அந்த இடம் அதிர்ன கொஞ்ச நேரத்திலே அந்த இடத்துல ஒரு பாதையும் ஓப்பன் ஆகுது. இவனுங்களுக்கு கிடைச்சிருது, அதாவது சொர்க்கத்துக்கு போற பாதை கிடைச்சிருது. அந்த புக்ல ஒருத்தர் சொர்க்கத்துக்கும் இன்னொருத்தர் நரகத்துக்கும் போகணும் அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சுல, அதனால இந்த பொண்ணும் நானும் சொர்க்கத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப சல்லியை வந்து நீ வந்து நரகத்து வழியை தேடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இருந்துகிட்டு அவங்ககிட்ட இருக்க இன்னொரு சாவியை இவங்கிட்ட கொடுத்து விட்டு, அது மட்டும் இல்லாம 2 பேரும் போன்ல லொகேஷனை ஒன்னா கனெக்ட் பண்ணிக்கிட்டு இப்ப அவனை வந்து பாத்தீங்கன்னா மேல அனுப்பிச்சு விட்டுறான். நம்ம ஹீரோவும் இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இந்த வழியா போயிட்டே இருக்கானுங்க. இவனுங்க போக போக அந்த வழியும் போயிட்டே இருக்குது. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏதோ லைட் எல்லாம் எரியற மாதிரி இருக்குது. இவனுங்களும் அந்த வழியா போயிட்டு அந்த கேட்டை உடைச்சிட்டு பாக்குறானுங்க. பார்த்தா அது ஏதோ ஒரு டிஸ்கோ ஆடுற இடம் மாதிரி இருக்குது. நம்ம தப்பான வழியில வந்துட்டோம் போல, இது ஏதோ பப்பு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டே இருக்கும்போது தான் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நரகம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வழி போட்டுருக்குது.
வருது. அப்பதான் அவனுக்கு முடிவு பண்றானுங்க இது தப்பான வழி கிடையாது, இதுதான் சரியான வழி அப்படின்ட்டு. இப்போ இந்த சைடு நம்ம சல்லி போனான்ல, அந்த சல்லியை பார்த்தீங்கன்னா இந்த மொட்டச்சி பார்த்தறா. இந்த மொட்டச்சி கூட 2 அடியாளுங்க இருக்கானுங்க. அந்த அடியாளுங்க கிட்ட நீங்க போயிட்டு அந்த 2 பேரையும், அதாவது நம்ம ஹீரோவையும் அந்த பொண்ணையும் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டச்சி அவனுங்களை அனுப்பிச்சு விட்டுறா. இந்த மொட்டச்சி இப்போ இவனை ஃபாலோ பண்ணிட்டு போறான் நம்ம சல்லியை. அந்த அடியாளுங்களும் கரெக்டா நம்ம ஹீரோ இருக்க இந்த பப்பிக்கு வந்துடுறானுங்க. இவனும் பார்த்தீங்கன்னா அந்த அடியாளுங்களை அடையாளம் கண்டுக்கிறான். இப்போ அந்த பொண்ணுகிட்டையும் சொல்லிடுறான் இவனுங்க நம்ம ஃபாலோ பண்றானுங்க, இவங்க கண்ணில் மட்டும் மாட்டிராது அப்படின்ட்டு. நம்மளும் அவனுங்க கண்ணில் மாட்டாம இந்த பொண்ணு கூட அங்கிட்டு இங்கிட்டும் மறைஞ்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். இருந்தாலும் அந்த தடியம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கண்டுபிடிச்சான். இப்போ 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா அந்த கிளப்புக்குள்ளேயே சண்டை போயிட்டு இருக்குது. அந்த கேப்ல அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த நரகம், அதாவது அந்த நரகத்துக்கு போற வழியை எப்படி ஓபன் பண்றது அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்திலே அந்த இடத்துல கண்ணு மாதிரி இருக்க ஒரு அச்சை இந்த பொண்ணு பாக்குறா. உடனே அந்த கண்ணை ஒரு கம்பியை வச்சு நோண்டிட்டு பாக்குறா. பார்த்தா அந்த இடத்துல சாவி போடுற மாதிரி ஒரு அச்சு இருக்குது. இவளுக்கும் உடனே புரிஞ்சிருது. அவ கையில இருக்க அந்த சிலுவை, அதாவது அந்த சாவி எடுத்து அந்த கண்ணுல போட்டு திருகுறா. திருவன உடனே அந்த நரகத்துக்கு போற வழி ஓபன் ஆயிருது. இந்த பொண்ணு அப்புறம் நம்ம ஹீரோ இவங்க 2 பேரும் எப்படி அந்த பாதைக்குள்ள புந்து நரகத்துக்குள்ள என்டர் ஆகிடுறாங்க. இப்போ அந்த பாதையை மூடிடுது. எப்படியோ இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா அந்த தடியனுங்க கிட்ட இருந்தும் தப்பிச்சிடறாங்க. இப்போ இவனுங்க இருக்க இடம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்குது. இவனுங்க இங்க இருந்து எப்படி வெளியே போறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவனுங்களுக்கு மேல அந்த சாவியை போடுற மாதிரியான ஒரு இடம் இருக்குது. இவனுங்க நினைச்சுக்கிறானுங்க இந்த சாவியை இதுல போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இங்க இருந்து நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்ட்டு. சரின்ட்டு அந்த பொண்ணு இருந்துகிட்டு என்ன பண்றா, அந்த ஹோல் வழியா சாவியை விட்டு திருக ஆரம்பிக்கிறா. இவ திருகின உடனே பாத்தீங்கன்னா அந்த டோர் ஓப்பன் ஆகல. அதுக்கு பதிலாக அவனுங்க இருக்க அந்த சின்ன இடத்துக்குள்ள தண்ணி வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோவுக்கும் புரிஞ்சிருது அந்த 2 சாவியும் பாத்தீங்கன்னா 2 இடத்துல ஒரே டைம்ல பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்கணும். அப்படி யூஸ் பண்ணா மட்டும்தான் அந்த டோர் ஓப்பன் ஆயிருக்கும். இவனுங்க மட்டும் இந்த இடத்துல யூஸ் பண்ணனால பாத்தீங்கன்னா அங்க செட் பண்ணி வச்சிருந்த அந்த டிராப்புக்குள்ள இவனுங்க மாட்டிக்கிறானுங்க. நம்ம ஹீரோவும் உடனே போன்ல சல்லிக்கிட்ட சொல்றான், யோ நீ இருக்க இடத்துல சாவி போற மாதிரி ஏதாவது இடம் இருந்தா போயிட்டு உடனே அந்த இடத்துல சாவியை போடி அப்படின்ட்டு. நம்ம சல்லி பாத்தீங்கன்னா கரெக்டா இவனுங்க இருக்க இடத்துக்கு நேராவே மேல இடத்துக்கு வந்து சேர்ந்துறான். ஏன்னா இவனுங்க 2 பேரும் தான் ஒன்னா லொகேஷனை கனெக்ட் பண்ணிட்டாங்களா, அதனால அவன் எங்க இருக்கான் அப்படிங்கிறது இவனுக்கு தெரிஞ்சிருது. போனை பார்த்துக்கிட்டு இவனும் பாத்தீங்கன்னா அவன் இருக்க இடத்துக்கு நேராவே மேல வந்து சேர்ந்துறான். இந்த இடம் ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல தான் அந்த சாவி போடுறதுக்கான அந்த ஹோலும் இருக்குது. இவனும் அதுல சாவியை போடலாம் அப்படின்ட்டு வரும்போது குறுக்க கண்ணாடி இருக்குது. அதனால பக்கத்துல இருக்க சேரெல்லாம் எடுத்து அந்த கண்ணாடியை உடைக்கிறான். இவன் உடைச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த சைடு பின்னாடி அந்த மொட்டச்சி இவனை துப்பாக்கி பாயிண்ட்ல நிறுத்தி வச்சிடறா. ஒழுங்கா அந்த சாவியை கொடு அப்படின்ட்டு இந்த மொட்டச்சி கேட்க, முடிஞ்சா நீ வாங்கி அப்படின்ட்டு இவனும் சவால் விடுறான். இப்ப இவங்க 2 பேரும் மாத்துக்கட்டுல சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. இப்ப இந்த சைடு இவனுங்களுக்கு சுத்தமா டைமே இல்ல. அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல இவனுங்க இருக்க இடத்துல தண்ணி ஃபுல்லா ரொம்ப இவனுங்க தண்ணிக்குள்ளேயே முழுக ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த சைடு எப்படியோ நம்ம சல்லி ஒரு வழியா அந்த மொட்டச்சி அடிச்சு போட்டுட்டு அந்த சாவியை கரெக்டான டைமிங்ல போட்டு திறந்து இவனுங்களை எப்படியோ காப்பாத்தி விட்டானா. நம்ம ஹீரோவும் அப்பாடா எப்படியோ தப்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவன் கூட வந்து அந்த பொண்ணை காணோம் எங்க அப்படின்ட்டு மறுபடியும் உள்ள மூழ்கி பாக்குறான். பார்த்தா அவ தண்ணிக்குள்ள மயக்கம் போட்டு கிடக்குறா. அவளை அங்க இருந்து வெளியே கொண்டு வந்து எப்படியோ அவளையும் காப்பாத்திடுறான். இப்போ அங்க இருந்து எழுந்து அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போறாங்க. இவங்க போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இன்னொரு டோர் வருது. அந்த டோர்லயும் பாத்தீங்கன்னா ஒரு சாவி போட்டு திறக்கிற மாதிரி ஒரு ஹோல் இருக்குது. நம்ம ஹீரோவும் என்ன பண்றான், அவன் கையில இருக்க அந்த சாவியை வச்சு அந்த டோரை திறக்க ட்ரை பண்றான். ஆனா அந்த சாவி பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்குது. அந்த ஹோல்ல சேர மாட்டேங்குது. அதே சமயம் பாத்தீங்கன்னா அந்த சல்லின்றவன் கரெக்டா இவனுங்க இருக்க இடத்துக்கு நேரா மேல வந்துடுறான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இந்த வலையெல்லாம் இருக்குல்ல, பாதாள சாக்கடைக்கெல்லாம் போடுவாங்களா, அந்த மாதிரி ஒரு கேட் இருக்குது. அந்த கேட்டை திறந்துக்கிட்டு இவனுங்க உள்ள இருக்க அந்த இடத்துக்குள்ள வர முடியுமான்னு பாக்குறான். ஆனா சல்லியால அந்த இடத்த திறக்க முடியல. அவன் மேல இருக்கான், இவனுங்க கீழே இருக்கானுங்க. நம்ம எதையோ மிஸ் பண்ணிட்டோம் போல அப்படின்ட்டு இவனுங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த சைடு நம்ம சல்லி அங்க இருக்க கல்வெட்டை பாக்குறான். அதுல ஏதோ ஒரு விஷயம் வரைஞ்சிருக்குது. அதை பார்த்தவனே நம்ம சல்லிக்கு புரிஞ்சிருது. ஆக்சுவலி என்ன அப்படின்னா இந்த 2 சாவியும் ஒன்னா போட்டு திறந்தா மட்டும்தான் அந்த கடைசி டோரு திறக்கும். இந்த விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அவன்கிட்ட இருக்க அந்த சாவியை, அதாவது சல்லிக்கிட்ட இருக்க அந்த சாவியை கேட்கறான். ஆனா இவன் இருந்துகிட்டு அந்த சாவியை தரமாட்டேங்கிறான். என்னை ஏமாத்த பிளான் பண்ணிட்டீங்க போல, நானும் இப்ப நீங்க இருக்க இடத்துக்கு வருவேன், அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சாவியை தர போறேன், நான் இப்படி எல்லாம் கொடுத்து நீங்க என்ன ஏமாத்திட்டு போகிறதுக்கு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவியை தரமாட்டேங்கிறான். உடனே அந்த பொண்ணு, எனக்கு இவனை பத்தி நல்லா தெரியும், இவன் இந்த மாதிரி தான் கடைசி நேரத்துல பண்ணுவான், நம்ம போய் இவனை நம்பிட்டோமே அப்படின்ட்டு அவனை பத்தி அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம சல்லி உடனே ரோசப்பட்டு அந்த சந்து வழியா அந்த சாவியை கீழே போட்டுறான். இப்ப இந்த பொண்ணு அந்த சாவியை எடுத்துக்கிட்டு அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த சாவியை கொண்டு போயிட்டு நம்ம ஹீரோ கையில கொடுக்குறா. இப்ப அந்த 2 சாவியும் ஒன்னா போட்டு அந்த கடைசி டோரை திறந்து எப்படியே இவனுங்க உள்ள வந்து பார்த்தா இவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த புதையல் இருக்க இடத்துக்கு வந்து சேர்ந்துறானுங்க. அந்த இடத்துல ஒரு 4-5 கலையம் இருக்குது. அந்த கலையம் நிறைய தங்கம் தான் இருக்கும் அப்படின்ட்டு இவனுங்களும் ஆசையா போயிட்டு பக்கத்துல அந்த கலையத்தை, அதாவது அந்த பெரிய பானையை திறந்து பாக்குறானுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் இவனுங்களுக்கு பயங்கர ஷாக்கிங். ஏன்னா இவனுங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த பானையில தங்கம் இருக்க கிடையாது, வெறும் உப்பு மட்டும்தான் இருக்குது. அந்த பானை நிறைய வெறும் உப்பை தான் கொட்டி வச்சிருக்கானுங்க. அந்த பானையெல்லாம் பழைய காலத்து பானை அப்படிங்கறனால அடுத்த ஒரு சில செகண்ட்லயே எல்லா பானையும் உடஞ்சு கீழே விழுந்துருது. அந்த 5 பானையிலுமே பாத்தீங்கன்னா வெறும் உப்பு மட்டும்தான் இருக்குது. இவனுங்க எதிர்பார்த்த மாதிரி தங்கமே காணோம். நம்ம ஹீரோவும் போச்சு, நம்ம நல்லா ஏமாந்துட்டோம், நம்ம பட்ட கஷ்டம்லாம் வேஸ்ட் ஆயிருச்சு அப்படின்ட்டு உடஞ்சு போயிட்டு உட்காந்துருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த உப்புக்குள்ள ஏதோ ஒன்று தெரியற மாதிரி இருக்கு. சரின்ட்டு நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா பக்கத்துல போயிட்டு அது என்ன அப்படின்னு பாக்குறான். பார்த்தா அந்த இடத்துல ஒரு பழைய காலத்து மேப் இருக்குது. ஆக்சுவலி இந்த மேப்ல தான் தங்கம் எங்க இருக்கு அப்படிங்கிற உண்மையான ஒரு க்ளூவே இருக்குது. இந்த மேப்பை பாத்தீங்கன்னா மெக்லன் அப்படின்றவர் தான் இந்த இடத்துல வந்து வச்சிருக்காரு. இப்ப இந்த மேப்பை ஃபாலோ பண்ணி போனா மட்டும்தான் தங்கத்தை பாத்தீங்கன்னா இவங்களால எடுக்க முடியும். இவனுக்கு இந்த மேப் கிடைச்சவனே சந்தோஷப்பட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு இந்த சைடு திரும்புறான். அந்த பொண்ணை கூப்பிடுறான். ஆனா இவ கண்ணை காமிச்சு உன்னோட கையில இருக்க மேப்பை கூட அப்படின்னு சொல்லிட்டு அவனை கன் பாயிண்ட்ல நிக்க வச்சு மிரட்டுறா. இதை பார்த்தவனே உனக்கு பயங்கர ஷாக்கிங். சரி அந்த
பொண்ணை போயிட்டு கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த பொண்ணுகிட்ட பொறுமையாக அப்படி நெருங்கி வரான். அப்போன்னு பார்த்தா அந்த பொண்ணு ஒரு விஷயத்த சொல்கிறா, நீ தயவு செஞ்சு என் கிட்ட வராத, அது மட்டும் இல்லாமல் நீ நம்பிட்டு இருக்கல சல்லின்னு ஒருத்தனை, அவனை தயவு செஞ்சு முழுசாக நம்பாத, உங்கள் அண்ணனை பற்றின எந்த ஒரு விஷயத்தையும் அவன் உங்ககிட்ட முழுசாக சொல்லு அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோவுக்கும் ஒன்றுமே புரியல. இவனும் வேகமாக அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு தயவு செஞ்சு என் அண்ணனுக்கு என்னாச்சு அப்படிங்கிற உண்மையை சொல்லு அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாமல் இவனை துப்பாக்கியாலே அடிச்சு போட்டுட்டு அந்த மேப்பை திருடிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சல்லின்றவன் பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டு வழியாக இறங்கி நம்ம ஹீரோ இருக்க இடத்துக்கு வந்துடுறான். நம்ம ஹீரோவும் உடனே மயக்கத்துல இருந்து எழுந்திரிச்சிடறான். இவன் எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா இவனோட அண்ணனை பற்றி தான் கேட்குறான். என் அண்ணனுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு தயவு செஞ்சு சொல்லு அப்படின்னு நம்ம சல்லிக்கிட்ட கேட்டவொடனே அப்பதான் இவன் அண்ணனுக்கு என்னாச்சு அப்படிங்கிற உண்மையே பார்த்தீங்கன்னா அந்த சல்லி சொல்றான். ஆக்சுவலி நம்ம சல்லியும் அப்புறம் நம்ம ஹீரோவோட அண்ணன் சாம் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த புக்கு, அதாவது மெக்லன் எழுதின அந்த புக்கு, இவனுங்க கூட அந்த பைன் ட்ரீ எல்லாம் போட்டுருந்துச்சுல படிச்சுட்டு இருந்தானுங்களா, அந்த புக் எடுக்கிறதுக்காக அவரோட கல்லறைக்கு போயிருக்கானுங்க. அப்படி போயிருக்கும்போது என்ன இருக்கு அப்படின்னா அந்த மோங்கோட குடும்பத்தை சேர்ந்த வில்லனுங்களும் அந்த புக் எடுக்கிறதுக்கு அன்னைக்கு அங்க வந்திருக்கானுங்க. அப்ப அந்த மொட்டைச்சி என்ன பண்ணிருக்கா, வில்லனை விட்டு இவனுங்களெல்லாம் ஷூட் பண்ண வச்சிருக்கா. அப்படி சுடும்போது இவன் மட்டும் தப்பிச்சிருக்கான். ஆனா அந்த சாம் அதாவது ஹீரோவோட அண்ணன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இறந்திருக்கான். இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட இருந்து அவன் மறைச்சிடறான். நம்ம ஹீரோவும் பயங்கர கோவப்பட்டு நீ ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்ச அப்படின்னு அழுதுகிட்டு அவன்கிட்ட கேட்கறான். அப்ப இருந்துகிட்டு அவன் என்ன சொல்றான், இந்த விஷயத்தை அவன்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீ இந்த புதையல் வேட்டைக்கே வந்திருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம உங்க அண்ணன் உனக்கு நிறைய போஸ்ட் கார்டுலாம் அனுப்பியிருக்கான். அந்த போஸ்ட் கார்டுல இந்த புதையல் எடுக்கிறதுக்கான ஏதாவது ஒரு வழியை சொல்லியிருப்பான் அப்படின்னு நினைச்சுதான் உங்ககிட்ட இந்த உண்மையை மறைச்சேன். ஏதாவது சொன்னான் அப்படின்னு கேட்டவொடனே நீ இன்னமும் மாறவே இல்லை, உன் கூட வந்ததை நினைச்சு நான் ரொம்பவே அசிங்கப்படுறேன், கேவலமா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல கோவப்பட்டு அவனை திட்டிட்டு அவன் அங்கிருந்து இனிமே நான் அந்த புதையல் வேட்டைக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அங்க கட் பண்ணா இந்த சைடு இந்த வில்லனை காட்டுறானுங்க. இந்த வில்லன் கிட்ட அந்த மொட்டச்சி வந்து சொல்றா, இந்த சிட்டில தங்க இல்ல போல, அந்த இடத்துல வெறும் உப்பு தான் இருந்துச்சு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஒரு மேப் கிடைச்சிருக்கும் போல, அந்த மேப்பை அந்த பொண்ணு அதாவது அவங்க கேங்ல இருந்த ஒரு பொண்ணு அவனுங்களே ஏமாத்திட்டு எடுத்துட்டு ஓடிட்டா போல. என்னோட ஆளுங்கெல்லாம் நேரம் அவனை அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சிருப்பாங்க. கூடிய சீக்கிரம் அவளையும் அந்த மேப்பையும் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி இவ பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த சைடு இன்னொரு பொண்ணோட வாய்ஸ் கேக்குது. யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம கேங்ல இருந்தால அந்த பொண்ணு தான் இந்த சைடு பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கா. ஸோ அப்புறம் தான் தெரியுது இந்த வில்லன் இருக்கான்ல இவன் தான் இந்த மொட்டைச்சியை ஹையர் பண்ணும்போது இவளையும் இவன் சைடே ஹையர் பண்ணியிருக்கான். இவன் நல்லவ மாதிரியே நம்ம ஹீரோ கூட சேர்ந்து நடிச்சு எப்படியும் அவனுங்களை ஏமாத்திட்டு அந்த மேப்பை திருட்டிட்டு வந்து இந்த வில்லன் கிட்ட கொடுத்தாரா. அது மட்டும் இல்லாம அவனுங்க அன்னைக்கு ஹோட்டல்ல தங்கியிருக்கும் போது இவ தான் மறைமுகமா பாத்தீங்கன்னா நம்ம வில்லனுக்கே தகவல் சொல்லியிருக்கா. அகைன் இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவனோட அண்ணன் அனுப்பின லெட்டர்லாம் பார்த்து ஒரு மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவ்வளவு நாளா அவன் என்ன நினைச்சிருக்கான் அப்படின்னா இவன் தொலைஞ்சுதான் போயிருக்கான், திரும்பி வந்துருவான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்கான். ஆனா அவன் இறந்துட்டான் அப்படிங்கிறது தெரிய வந்தவனே இவனால ஏத்துக்க முடியல. அதனால அந்த லெட்டர்லாம் பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து நம்ம சல்லி அந்த இடத்துக்கு வரான். வந்தவன் நம்ம ஹீரோ கிட்ட மன்னிப்புலாம் கேட்கறான். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு, நான் வேணுன்ட்டு இந்த உண்மையை அவங்ககிட்ட இருந்து மறைக்கல, நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு அப்படின்னு கேட்கறான். நம்ம ஹீரோவும் சரி ஓகே நான் இந்த புதையல் வேட்டைக்கு போறேன், ஆனா நான் இந்த புதையல் வேட்டைக்கு வரதுக்கு காரணம் உனக்காகலாம் ஒன்றும் கிடையாது, என் அண்ணன் ஆரம்பிச்சதான் நான் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் நான் அந்த புதையல் வேட்டைக்கே வரேன். இந்த புதையலை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீ யாரோ நான் யாரோ உனக்கு எனக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே அப்படின்ட்டு அந்த சல்லியும் இந்த டீலுக்கு ஒத்துக்கிறான். இந்த சைடு நம்ம வில்லன் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கார்கோ பெட்டி அப்புறம் அவனுக்கு பிடிச்ச ரெட் கலரான ஒரு ஃபேவரட் கார் இப்படின்ட்டு எல்லாத்தையும் ஒரு பிரைவேட் ஃப்ளைட்ல ஏற்றிக்கிட்டு அந்த புதையல் இருக்க தீவை நோக்கி பார்த்தீங்கன்னா கிளம்பலாம் அப்படின்ட்டு புறப்பட்டு இருக்கான். அதை நம்ம ஹீரோவும் அந்த சல்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து ஒளிஞ்சிருந்து பைனாகுலர்ல பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இருக்கால அவ திருடிட்டு வந்து அந்த மேப்பை நம்ம வில்லன் கையில கொண்டு வந்து கொடுக்குறா. இவ கொடுத்த உடனே அவளோட மூஞ்சி ஒரு மாதிரி அப்படியே சோகமா மாறுது. என்னடா அவன் அன்னைக்கு நம்ம தண்ணியில இருந்தெல்லாம் நம்ம உயிரை காப்பாத்தினா அவனுக்கு போயிட்டு துரோகம் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு ஒரு மாதிரி சோகத்துல இருக்கா. அதை பார்த்த உடனே இவனுக்கு அதாவது வில்லனுக்கு புரிஞ்சது இவ வந்து துரோகம் பண்ணனால ஒரு மாதிரி சோகத்துல இருக்கா அப்படின்ட்டு. அதனால அவளுக்கு அட்வைஸ் பண்றான், நீ என்னதான் துரோகம் பண்ணியிருந்தாலும் ஒரு நல்ல முடிவு தான் எடுத்திருக்க, நீ ஃபியூச்சர்ல ஒரு பெரிய பணக்காரி ஆக போற, அதனால அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோ, இதை நினைச்சு ஒன்றும் கவலையெல்லாம் படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு அந்த ஃபிளைட்ல கூட்டிட்டு போறான். இவனுங்களும் அந்த புதையல் இருக்க தீவை நோக்கி ஃபிளைட்ல போயிட்டு இருக்கானுங்க. இவனுங்க போயிட்டே இருக்கும்போது நம்ம வில்லன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாயிடுறான். ஏன்னா அந்த தங்கத்தை எடுக்க போறான்ல, அதனால நான் தான் இனிமே இந்த உலகத்துல ஒரு பெரிய ஆளு, எனக்கு கீழே தான் மற்ற எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சந்தோஷத்துல அப்படி இப்படின்னு பேசிட்டு கிடக்குறான். இவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த மொட்டச்சி இவனோட கழுத்தை எடுத்து இந்த இடத்துல இவனை கொலை பண்ணிடுறா. இப்பதான் தெரியுது இந்த மொட்டச்சி பாத்தீங்கன்னா அந்த எல்லா தங்கத்தையும் அடையறதுக்காக தான் இவன் கூட பாத்தீங்கன்னா ஒரு கையாளு மாதிரி சேர்ந்திருக்கா அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம அந்த மோங்கோடாவோட அடியாளுங்களும் பாத்தீங்கன்னா இந்த மொட்டச்சியோட கூட்டு சேர்ந்தாங்க போல. அதனாலேயே இந்த மொட்டச்சியை அவனுங்க ஒண்ணுமே பண்ணல. இப்ப இந்த மொட்டச்சி தான் அந்த டீமை மொத்த டீமையும் பாத்தீங்கன்னா வழி நடத்த போறா. அவனை கொலை பண்ணி முடிச்சுட்டு இந்த சைடு திரும்பி பாக்குறா. பார்த்தா இந்த பொண்ணை காணோம், அதாவது அந்த மேப்பை திருடினால அந்த பொண்ணை காணோம். இவளை உயிரோட விடுறது ஆபத்து, அதனால அவளை தேடி கண்டுபிடிங்க, அந்த ஃபிளைட்டுக்குள்ளதான் எங்கேயாவது இருப்பா, அவளை தேடி கண்டுபிடிச்சு கொலை பண்ணுங்க, அப்பதான் நம்மளால அந்த புதையல் எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த தடியனுங்களும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை தேடிட்டு இருக்கானுங்க. அப்போன்னு பார்த்தா அந்த கார் அதாவது அந்த ஃபிளைட்ல ஒரு ரெட் கலர் கார் ஏத்துனாங்கல்ல, அந்த காரோட டிக்கியை யாரோ திறக்கிறாங்க. யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் அந்த சல்லியும் பாத்தீங்கன்னா இந்த காரோட டிக்கிக்குள்ள ஒளிஞ்சு இவனுங்களும் அந்த ஃபிளைட்டுக்குள்ள வந்துட்டானுங்க. அந்த ரூம்ல இருந்த எல்லா அடியாலும் தான் அந்த பொண்ணை தேடிட்டு வெளியே போயிட்டாங்களே, அதனால இப்ப அந்த ரூம்ல யாருமே இல்ல. இவனுங்க அந்த கேப்பை யூஸ் பண்ணி அந்த ரூமுக்குள்ள போயிட்டு அந்த மேப்பை திருடிறானுங்க. திருடிட்டு மறுபடியும் அங்கிருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு அங்கிருந்து வெளியே வரானுங்க. வெளியே வரும்போது நம்ம ஹீரோ என்ன பண்றான், அந்த மொட்டச்சியை பாக்குறான். அந்த மொட்டச்சி அந்த பொண்ணை தேடிட்டு இருக்கா. அப்ப அந்த மொட்டச்சியை பாக்குறான். பார்த்த உடனே இவனுக்கு பயங்கர கோவம் அவன் மேல. ஏன்னா நம்ம ஹீரோவோட அண்ணனா இந்த மொட்டச்சி அப்புறம் அந்த மோங்காடாவோட அடியாளுங்க இவங்க எல்லாம்
சேர்ந்து தானே கொலை பண்ணாங்க, அதனால அதுக்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். இதை கேட்ட உடனே சல்லிக்கு ஒண்ணுமே புரியல. நீ பழி வாங்குறதுக்கான நேரமும் இடமும் இது கிடையாது, ஒழுங்கா பேராசூட் எடுத்து மாட்டு இங்க இருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் அவன் அதை கேட்காம அந்த மொட்டச்சியை கூப்பிடுறான். இவனும் யாரா அப்படின்ட்டு திரும்பி பாக்குறா. பார்த்தா நம்மால அந்த இடத்துல நிக்கிறான். இவனுங்க எப்படி இந்த ஃபிளைட்டுக்குள்ள வந்தானுங்க அப்படின்ட்டு அந்த மொட்டச்சிக்கு ஒண்ணுமே புரியல. நீ தானே எங்க அண்ணனை கொன்ன, இருடி இப்போ நான் உன்னை சாவடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்கோ பெட்டிகளோட பேராசூட்டை பிடிச்சி இழுத்து ஓபன் பண்ணி விட்டுறான். இப்போ அந்த எல்லா கார்கோ பெட்டிகளும் வெளியே பறக்க ஆரம்பிச்சிருது. நம்ம சல்லி நம்ம இதுக்கப்புறம் அங்க இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பேராசூட்டை மாட்டிக்கிட்டு அங்க இருந்து குதிச்சு தப்பிச்சு போயிடறான். நம்ம ஹீரோ அங்க நின்றுட்டு இருந்தனால அந்த கார்கோ பெட்டிகளோட பெல்ட் இவன் காலில் சிக்கிக்குது. இப்போ இவனையும் சேர்த்து பாத்தீங்கன்னா அந்த ஃபிளைட்டுக்கு வெளியே அந்த பெட்டிங்க இழுத்துட்டு போயிருது. இவனும் பேராசூட் இல்லாம அந்த இடத்துல அந்த பெட்டிங்களுக்கு நடுவுல பெல்ட்ல மாட்டிக்கிட்டு தொங்கிட்டு இருக்கான். இவன்ட்ட எந்த ஒரு சேஃப்டி மெஷருமே இல்ல. சோ இந்த சீனை தான் பாத்தீங்கன்னா நீங்க மூவி ஆரம்பிக்கல பாத்துருப்பீங்க. அந்த ஃபிளைட்டுக்குள்ளே பாத்தீங்கன்னா இந்த மொட்டச்சிக்கு அப்புறம் அந்த மேப்பை திருடினால அவளுக்கு நம்ம ஹீரோவுக்கு இப்படின்ட்டு மாத்துக்கட்டில் சண்டை போயிட்டே இருக்குது. அந்த அடியாளுங்க இப்படின்ட்டு துப்பாக்கியில சுட்டுக்கிட்டே இருக்கானுங்க. ரொம்ப நேரம் சண்டைக்கு அப்புறம் எப்படியோ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அந்த ஃபிளைட்டுக்குள்ள ஏறி வரான். அதே சமயம் இந்த சைடு அந்த மேப்பை திருடினால அவளோட கண்ணில் புல்லட் தீந்து போயிடும். இதுக்கப்புறம் நம்ம அங்க இருந்தா செத்துருவோம் அப்படின்ட்டு அந்த ரெட் கலர் காருக்குள்ள ஏறி போயிட்டு அந்த காரை ஸ்டார்ட் பண்ணி அந்த நடுவானத்திலே ஃபிளைட்லேயே காரை ஓட்டி அங்கிருந்து கீழே குதிச்சிடறா. குதிக்கிறப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேலே அந்த காரை இடிச்சிடறா. இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து கீழே விழுந்துறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே பேராசூட்ல வானத்துல இருந்து கீழே விழுந்துட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஒரு கார்கோ பெட்டி கீழே விழுந்துட்டு இருக்குது. அந்த கார்கோ பெட்டிக்கு தாவி வா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவ பேரா. நம்ம ஹீரோவா அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு அந்த கார்கோ பெட்டிக்கு போறான். எப்படியாவது கீழே விழுறதுக்குள்ள அந்த கார்கோ பெட்டியோட பேராசூட்டை ஓபன் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த பாக்ஸோட பேராசூட்டை ஓபன் பண்ணிடுறான். இப்ப ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா சேஃபா கடல்ல லேண்ட் ஆகிறாங்க. இப்ப அந்த நடுக்கடல்ல அந்த பெட்டிக்கு மேல உட்காந்துக்கிட்டு ரெண்டு பேரும் என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அப்போன்னு அந்த பொண்ணு சொல்றா, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு, நான் உன்னை ஏமாத்தணும் அப்படின்னு சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல, என்னோட வேலையா தான், அதனாலதான் உன்னை நான் அடிச்சு போட்டு அந்த மேப் எடுத்துட்டு போனேன் அப்படின்னு சொல்லி இவன்ட்ட சாரி கேட்கறா. இப்ப ரெண்டு பேரும் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. நல்ல வேலை இவங்க நேரம்னு பார்த்து இவங்க கண்ணுக்கு பக்கத்திலே ஒரு தீவு தென்படுது. இவங்களும் அந்த தீவுக்கு வந்துடுறானுங்க. வந்து பார்த்தா இந்த இடத்துல ஏதோ இந்த பார்ட்டிலாம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு தீவு. அந்த தீவுலேயே ஹோட்டல்லாம் இருக்கும் போல. இவனுங்களும் அந்த தீவுல இருக்க ஹோட்டல்லே ரூம் எல்லாம் புக் பண்ணி அன்னைக்கு அங்க ஸ்டே பண்றாங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா அந்த மொட்டச்சியும் வந்து லேண்ட் ஆகிடுறா. இவ கொஞ்சம் கூட லேட் பண்ணாம அந்த புதையில தேடி பாத்தீங்கன்னா உடனே போக ஆரம்பிச்சிடறா. நம்ம ஹீரோ அந்த ஹோட்டல்ல அன்னைக்கு நைட் தங்கிட்டு இருக்கும்போது இவனோட அண்ணன் பாத்தீங்கன்னா இவனுக்கு அனுப்பிச்ச போஸ்ட் கார்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ வந்து அவன் ஒரு விஷயத்த சொல்றான். அந்த மெக்லனுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு க்ளூ பாத்தீங்கன்னா என்னோட அண்ணனுக்கும் தெரிஞ்சிருக்குது. அதை என்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணியிருக்கான். இந்த போஸ்ட் கார்டில் தான் எதுலயோ ஒன்று இருக்குது. ஆனா அது எப்படி சொல்ல ட்ரை பண்ணியிருக்கான் அப்படிங்கறத எனக்கு தெரியல. நானும் இதை நிறைய டைம் படிச்சு பார்த்துட்டேன். ஆனா இதுல என்ன க்ளூ இருக்கு அப்படிங்கறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்லி பேசிட்டு இருக்கான். இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, அதுல இருக்க க்ளூவை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதை தேட ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு முழுக்க பாத்தீங்கன்னா அதாவது நைட்டு பாதி நேரம் வரலையும் தேடிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இவங்களால கண்டே பிடிக்க முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொண்ணுக்கு தூக்கம் வந்துருது. சரி நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்பிடுறா. இப்ப நம்ம ஹீரோ மட்டும் தான் பாத்தீங்கன்னா அதுல என்ன க்ளூ இருக்கு அப்படிங்கறத நைட்டு முழுக்க அதாவது நைட்டு உட்காந்து தேடிட்டு இருக்கான். அப்போ பர்டிகுலரா ஒரே ஒரு போஸ்ட் கார்டை மட்டும் எடுத்து பாக்குறான். அதுல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நீ பார்க்காத ஒரு உலகத்தை பார்க்க போற அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குது. இவன் இதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு இவனுக்கு ஒரு ஞாபகம் வருது. நான் கூட உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல, இவங்க ஏதாவது ஒரு மெசேஜை ஷேர் பண்ணும், இவங்களுக்குள்ளே பர்சனலா ஷேர் பண்ணும் அப்படின்னா இவங்களுக்குன்னு ஒரு சீக்ரெட் ட்ரிக் இருக்கு அப்படின்ட்டு உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்ல. இவங்க சின்ன வயசுல கூட ஒரு பேப்பரை ஹீட் பண்ணி பார்த்து ஒரு மெசேஜை படிச்சிருப்பானே. ஸோ அது பாத்தீங்கன்னா இவனுக்கு சடனா ஞாபகம் வருது. அதனால என்ன பண்றான், இவனோட லைட்டர் எடுத்து அந்த போஸ்ட் கார்டுக்கு பின்னாடி ஹீட் பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்றான். பட் ஆனா அந்த லைட்டரே எரியல. அதனால பக்கத்துல இருக்க ஒரு கேண்டில் எடுத்து அந்த போஸ்ட் கார்டை அதுக்கு பின்னாடி சைடு பாத்தீங்கன்னா லைட்டா ஹீட் பண்றான். அதை ஹீட் பண்ண உடனே அதுல மறைஞ்சிருக்க லெட்டர்ஸ்லாம் அப்படியே தெரிய ஆரம்பிக்குது. அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா அந்த சாவியை வந்து நம்ம காம்பஸா யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இதுல போட்டிருக்குது. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோவுக்கு பயங்கர ஷாக்கிங். இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு க்ளூ கிடைச்சிருச்சு. அந்த சாவியை நம்ம காம்பஸ் மாதிரி யூஸ் பண்ணா ஏதாவது ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அந்த பொண்ணு தான் தூங்கிட்டாலே, அதனால அவளோட பேக்ல இருந்து அந்த ரெண்டு சாவியும் எடுத்துட்டு அதோட கார்னர்ல இருக்க அந்த ரத்தின கற்களை உடைச்சிட்டு பாக்குறான். உள்ள பாத்தீங்கன்னா அந்த காம்பஸ்ல எல்லாம் இருக்குல்ல அது மாதிரி சின்னதா கம்பி இருக்குது. இப்போ இதை என்ன பண்றான், அந்த பழைய மார்க் பண்ண இடம் இருக்குல்ல அந்த ரெண்டு இடத்துலயும் வச்சு அந்த காம்பஸ் அப்படியே பொறுமையா ஒண்ணு சேர்க்கறான். அது ரெண்டும் பாத்தீங்கன்னா கடைசியா ஒரு இடத்துல வந்து ரெண்டும் டச் ஆகுது. அந்த இடம் தான் புதையல் இருக்க இடம் அப்படிங்கறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடறான். இப்போ அந்த விஷயத்த அந்த பொண்ணுகிட்ட சொல்லலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு தூங்கிடுறா. சரி ஓகே இதை காலையில சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு அந்த லேண்ட்மார்க் அதாவது அந்த இடத்துக்குன்னு ஒரு லேண்ட் மார்க் இருக்குல்ல அந்த மார்க்கை மட்டும் நோட் பண்ணி வச்சுட்டு இவனும் போயிட்டு பாத்தீங்கன்னா தூங்கிடுறான். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அவனுக்கு முன்னாடியே கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சிட்டு அப்படியே யதார்த்தமா அங்க இருக்க அந்த டேபிள பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்தோட அதாவது அந்த புதையல் இருக்க இடத்தோட லேண்ட் மார்க் இருக்க ஒரு சீட் அந்த டேபிள்ல இருக்கிறத அவ பாக்குறா. நம்மால வேற தூங்கிட்டு இருந்தானா, அதனால அவன் எந்திரிக்கிறதுக்குள்ள அந்த சீட் எடுத்துக்கிட்டு அவங்க இருந்து கிளம்பிடுறா. கிளம்புறப்போ ஒரு லெட்டர் ஒன்று எழுதி வச்சுட்டு போயிருக்கா. அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, நீ ரொம்பவே நல்லவன், உன்னை ஏமாத்தினதுக்கு என்ன தயவு செஞ்சு மறுபடியும் மன்னிச்சிரு. ஸோ எனக்கு உன்னை விட எனக்கு அந்த தங்கம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அதுல போட்டிருக்குது. நம்மளால மறுபடியும் அந்த பொண்ணு ஏமாத்திட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறா. ஆனா இந்த முறை கதையில ஒரு ட்விஸ்ட். அது என்ன அப்படின்னா, இந்த பொண்ணு ஏற்கனவே நம்மளை ஏமாத்திருக்கா, இந்த முறை மட்டும் நம்மளை ஏமாத்த மாட்டா என்ன நிச்சயம் அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணிருக்கான், வேற ஒரு இடத்தோட லேண்ட்மார்க் எழுதி தான் அந்த டேபிள்ல வச்சுட்டு அவன் படுத்திருப்பான். அதை எடுத்துக்கிட்டு தான் அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பிருப்பா. ஆக்சுவலி உண்மையான அந்த இடத்தோட லேண்ட்மார்க் எழுதி ஒரு
பாட்டிலுக்குள்ள சொருகி வச்சிருப்பான். இப்போ அதை எடுத்துக்கிட்டு அவன் பாத்தீங்கன்னா அந்த புதையலை நோக்கி போக ஆரம்பிச்சான். இவன் இங்க வரதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அந்த மொட்டச்சி அந்த புதையல் இருக்க தீவுக்கு முன்னாடியே வந்து சேர்ந்தா போல. அதனால இவன் வரத பாத்தீங்கன்னா அந்த மொட்டச்சி பைனாகுலர்ல பாத்தறா. நம்மளால அந்த மேப்ல போட்டிருக்க மாதிரியே பாத்தீங்கன்னா கரெக்டா எல்லா இடத்துக்கும் வந்து சேர்ந்துறான். இவன் வந்துகிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு பாறையில அந்த சாவி, அதாவது அந்த சிலுவை மாதிரி இருந்துச்சுல சாவி தங்க கலர்ல, அதோட ஒரு கல்வெட்டு இருக்குது. இதை பார்த்தவொடனே இவன் கன்ஃபார்மே பண்ணிடுறான் இந்த இடத்துல தான் அந்த புதையல் இருக்கு அப்படின்ட்டு. இவனும் வேகமா அந்த தண்ணியில குதிச்சு தண்ணிக்குள்ளேயே நீந்திட்டு இந்த சைடு உள்ள வந்து பாக்குறான். பார்த்தா அந்த தீவுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த மெக்லன் போன அந்த கப்பல் இருக்குது. இவன் கடைசியா ஒரு வழியா அந்த புதையலை கண்டுபிடிச்சிட்டான். இவனுக்கு இதை பார்த்தவொடனே பயங்கர சந்தோஷம். இவனும் இவனோட அண்ணனும் சின்ன வயசுல இருந்து எதை அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்களோ அந்த இடத்துக்கு எப்படியோ ஒரு வழியா வந்து சேர்ந்துறான். இப்ப எப்படியோ அங்கே எங்கேயும் தாவி அந்த கப்பல் மேல ஏறி அந்த கப்பலுக்குள்ள வந்து சேர்ந்துறான். இவன் இந்த கப்பலுக்குள்ள இருக்கும்போது இவனுக்கு பின்னாடி திடீர்னு நம்ம சல்லி வந்து நிக்கிறான். இவன் அப்புறம் இங்க வந்து அப்படின்னு பார்த்தா அப்புறம் தான் தெரியுது அந்த சர்ச்சில் 2 பேரும் லொகேஷனை 2 பேரும் மாத்தி ஷேர் பண்ணிக்கிட்டாங்க பாத்தீங்களா. அந்த ட்ராக் பண்ற மாதிரி கூட வச்சுக்கிட்டானுங்களே. அதை வச்சுதான் இவன் எங்க இருக்கான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு நம்ம சல்லியும் வந்து சேர்ந்திருக்கான். அங்க பக்கத்துல இருக்க ஒரு மர ட்ரம்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட தங்கம் இருக்குது. இப்ப இதே மாதிரி ட்ரம் தான் இந்த கப்பல் ஃபுல்லா இருக்குது. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு வெளியில வித்தோம் அப்படின்னா இந்த உலகத்திலே ஒரு பெரிய பணக்காரங்களாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சல்லி ரொம்பவே சந்தோஷத்துல இருக்கான். இவனுங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா வெளியே ஏதோ சத்தம் கேக்குது. என்ன அப்படின்ட்டு அந்த சல்லி அப்படியே எட்டி பாக்குறான். பார்த்தா அந்த மொட்டச்சி அந்த இடத்துக்கு வந்துடுறா. இப்ப இவ கண்ணில் நம்ம சிக்கணும் அப்படின்னா நம்மளை போட்டு தெளிவா அப்படின்ட்டு அந்த கப்பலுக்குள்ளே பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறானுங்க. அந்த மொட்டச்சி அந்த இடத்துக்கு வந்தவொடனே அவனுங்க 2 பேர்ல யாரை பார்த்தாலும் உடனே அவனுங்களை போட்டு தெளிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டச்சி அவளோட அடியாளுங்க கிட்ட சொல்றா. இவனுங்களும் போயிட்டு அந்த கப்பல்ல தேடி பாக்குறானுங்க. பார்த்தா அந்த இடத்துல கொஞ்சம் தங்கம் சிந்தி கிடக்குது. அந்த தங்கத்தை பார்த்துட்டு இவனுங்க கொஞ்சோண்டு தங்கத்தை எடுத்துட்டு ஓடிட்டாங்க போல அப்படின்ட்டு அந்த மொட்டச்சி கிட்ட போயிட்டு இவனுங்க சொல்றானுங்க. இவன் என்ன பண்றா, அந்த கப்பலுக்குள்ள இருக்க தங்கத்தை மட்டும் எடுக்காம இந்த மொத்த கப்பலையும் பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர்ல கட்டி அங்க இருந்து தூக்குறா. இப்ப அந்த கப்பலுக்குள்ள இருக்க நம்ம ஹீரோவும் அப்புறம் அந்த சல்லியும் புரிஞ்சுக்கிறானுங்க இந்த கப்பலாவை பாத்தீங்கன்னா தூக்கிட்டு இருக்கா அப்படிங்கறத. உடனே அந்த சல்லி என்ன பண்றான், அவன்கிட்ட இருக்க பேக்ல அங்க கீழே சிந்தி கிடக்கிற எல்லா தங்கத்தையும் எடுத்து நிரப்பி வச்சுக்கிறான். ஏன்னா ஒருவேளை அந்த கப்பல்ல இருந்து அவன் பிரிஞ்சுட்டாலோ இல்ல அங்க இருந்து கீழே விழுந்துட்டாலோ அவனுக்கு தங்கம் கிடைக்காம போயிடும் அப்படிங்கறனால இப்பவே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறான். அந்த கப்பல்ல இருக்க பழங்காலத்து கத்தியெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த கப்பலுக்கு மேல ஏறி வரானுங்க. இங்க வந்து பார்த்தா அடியாளங்களா நின்றுட்டு இருக்கானுங்க. இப்ப இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி அந்த கப்பல்ல இருக்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு நம்ம சல்லி என்ன பண்றான், பொறுமையா அந்த செயின் வழியா ஏறி அந்த மேல ஹெலிகாப்டருக்கு போறான். அங்க போயிட்டு அந்த ஹெலிகாப்டர் ஆபரேட் பண்றவங்களையும் அடிச்சு போட்டுட்டு இவன் அந்த ஹெலிகாப்டரை ஓட்ட ஆரம்பிச்சான். இப்ப இந்த ஹெலிகாப்டர் என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே வேற சைடு திரும்பி போகுது. என்னடா நம்ம பின்னாடி வந்த அந்த ஹெலிகாப்டர் வேற சைடு போகுது அப்படின்ட்டு அந்த முன்னாடி போன ஹெலிகாப்டர்ல இருக்க நம்ம மொட்டச்சி அப்படியே பைனாகுலர்லாம் போட்டு பாக்குறா. அப்புறம் தான் அவளுக்கு தெரியுது அந்த ஹெலிகாப்டரை நம்ம சல்லி கைப்பற்றிட்டான் அப்படிங்கிறது. அதனால அவன் என்ன பண்றா, உடனே அந்த ஹெலிகாப்டரை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறா. இந்த மொட்டச்சி வந்துட்டு இருக்க கப்பல்ல இருந்து இந்த அடியாளங்கள் என்ன பண்றானுங்க, ஹூக் கன் இருக்குல்ல அந்த ஹூக் கண்ணை இந்த கப்பல்ல போட்டு அங்க இருக்கவனுங்க எல்லாருமே இப்ப இந்த கப்பலுக்கு மாறிட்டானுங்க. நம்ம சல்லிக்கு தெரிய வந்துருச்சு, ஐயோ நிலைமை ரொம்ப மோசமாயிருச்சு, நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அந்த சைடு இருக்க அந்த மலை குன்றுகளுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டரை திருப்புறான். இந்த சைடு நம்ம ஹீரோ அந்த அடியாளங்களோட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவனுக்கு வெடி மருந்து, அதாவது அந்த காலத்துல இந்த பீரங்கி குண்டுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்களா வெடி மருந்து, அந்த வெடி மருந்து கிடைக்குது. அதை எடுத்து வச்சுக்கிறான் எதுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. நம்ம சல்லி எப்படியோ அங்கிட்டு இங்கிட்டு முட்டி மோதி அந்த ஹெலிகாப்டரை நல்லபடியா திருப்பி அந்த சந்துக்குள்ள ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான். ஆனா இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட், இவங்க வந்து அதாவது அந்த மொட்டச்சி வந்தால அந்த கப்பல் பாத்தீங்கன்னா இவனை ஓவர்டேக், அதாவது சுத்திக்கிட்டு வந்து இவனுக்கு முன்னாடி வந்துருச்சு. இப்ப 2 ஹெலிகாப்டரும் மோதுற மாதிரி வந்துருச்சு. மோதிச்சு அப்படின்னா 2மே உடஞ்சு அதுல இருக்கவங்களும் செத்துருவாங்க, அந்த தங்கமும் கடலுக்குள்ள விழுந்துரும். ஆனா எப்படியோ ஒரு வழியா நம்ம சல்லி கஷ்டப்பட்டு அந்த ஹெலிகாப்டர் ஆபரேட் பண்ணி அந்த ஆக்சிடென்ட்டை தடுத்துறான். இவனுக்கு அதுல இருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்கும்போது அந்த மொட்டச்சி விடாம மறுபடியும் பின்னாடி ஃபாலோ பண்ணி துரத்திட்டே வந்துட்டு இருக்கா. ஏதாவது பண்ணுமே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து ஒரு பேரிங் குண்டு ஒண்ணு கிடைக்குது. இதை பார்த்தவனே இவனுக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. ஏன்னா இவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வெடி மருந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சான்ல, அந்த வெடி மருந்தை பக்கத்துல இருக்க ஒரு பேரிங்குள்ள கொட்டி இந்த குண்டே அதுக்குள்ள போட்டு அதை கொளுத்தி அந்த பக்கத்துல வர ஹெலிகாப்டரை வெடிக்க வச்சாலாம் அப்படின்ட்டு இவனும் அந்த லைட்டர் எடுத்து பொறுத்த ட்ரை பண்றான். பட் ஆனா அந்த லைட்டர் சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது. ஐயோ நேரம் பார்த்து கால வருது அப்படின்ட்டு இவனும் அந்த லைட்டரை வேகமா கீழே தேய்க்கிறான். தேய்ச்சவனே அது பிடிச்சிக்குது. உடனே அந்த திரியை பத்த வச்சு அந்த குண்டை வெடிக்க வச்சாரான். போயிட்டு அது கரெக்டா பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்த அதாவது அந்த வில்லி அந்த மொட்டச்சியோட அந்த ஹெலிகாப்டரோட ரெக்கையில அடிச்சு அந்த ஹெலிகாப்டர் தீ பிடிக்க ஆரம்பிச்சிருது. இந்த மொட்டச்சியும் ஆஹா இதுல இருந்தா நம்ம செத்துருவோம் போல அப்படின்ட்டு வேகமா அந்த கப்பல்ல இருந்து நம்ம ஹீரோ வந்துட்டு இருந்தா அந்த கப்பலுக்கு தாவி அதுல தொங்கிட்டு இருக்க ஒரு ரோப்பை பிடிச்சிடறா. இப்ப இந்த சைடு அந்த ஹெலிகாப்டர் தீ பிடிச்சதுல அது போயிட்டு அங்க இருக்க ஒரு பாறையில மோதி அந்த ஹெலிகாப்டர் அப்புறம் அந்த கப்பல் 2மே அந்த இடத்துல உடஞ்சு கீழே விழுந்துருது. இனிமே நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சது அப்படின்னு இவனுங்க சந்தோஷப்படும் போது இந்த மொட்டச்சி பொறுமையா பின்னாடி ஏறி வந்து எனக்கு கிடைக்காத தங்கத்தை யாருக்குமே கிடைக்க விட மாட்டேன் அப்படின்ட்டு அந்த கப்பலோட நங்கூரத்தை கீழே போட்டு விட்டாரா. இப்ப அந்த நங்கூரம் போயிட்டு கீழே இருக்க ஒரு பவள பாறையில மாட்டி அந்த ஹெலிகாப்டர் எங்கேயுமே நகர முடியாத மாதிரி அந்த இடத்துல ஜாம் ஆகி நின்றுது. இவ வாங்காம போக மாட்டா போல, சும்மா வந்துகிட்டே இருக்கா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ போயிட்டு அவளோட சண்டை போட்டுட்டு இருக்கான். இவன் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இந்த சைடு பாத்தீங்கன்னா அந்த ஹெலிகாப்டர்ல அவன் வச்சிருந்தான்ல தங்கம் ஒரு பேக்ல, அந்த பேக் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நழுவி கீழே வந்து அந்த ஒரு கம்பி மாதிரி இருக்குல்ல அந்த கம்பியில மாட்டிக்குது. இவன் உடனே ஆட்டோ பைலட் மூட்ல போட்டுட்டு அந்த தங்க பேக்கை போயிட்டு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து அந்த செயினை போட்டு கட்டியிருக்காங்கல்ல, அந்த செயின் போட்டு கட்டின இடத்தோட அந்த ஹெலிகாப்டர் அப்படியே உடைய ஆரம்பிக்குது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இதை பார்த்து நம்ம ஹீரோ வேகமா அந்த செயின் வழியா ஏறி மேல வந்துட்டு இருக்கான். அவனுக்கு பின்னாடியே அந்த மொட்டச்சியும் அப்படியே ஏறி வந்துகிட்டே இருக்கா.
இருக்கா, இப்போ என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இவன்ட்ட ஹெல்ப் கேட்கறான். ஏன்னா அந்த கப்பலோட அவனும் கீழே விழுந்தான் அப்படின்னா கண்டிப்பா இறந்துருவான். அதனால என்ன தயவு செஞ்சு காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த சல்லி கிட்ட ஹெல்ப் கேட்கறான். ஆனா இவன் என்ன பண்றான், அந்த தங்கம் இருக்க அந்த பேக் எடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவன் தான் பணத்தாசை பிடிச்சவன், இவன் பணத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ இவனை பத்தி நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த தங்க பேக் எடுத்து அவ பின்னாடி ஏறி வந்துட்டு இருந்தாலும் அந்த மொட்டைச்சி அவ மேலே அடிச்சு அவளை கீழே தள்ளி விட்டுறான். நம்ம ஹீரோ அவனை காப்பாற்ற சொல்லி கையை நீட்டிக்கிட்டே இருக்கான். இந்த சைடு பாத்தீங்கன்னா அந்த செயின் அது கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டே இருக்குது. கடைசி நேரத்தில் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அப்படியே ஜம்ப் பண்ணி நம்ம சல்லியோட கையை பிடிச்சான். அந்த செயினும் அதாவது அந்த கப்பல் பாத்தீங்கன்னா அந்து கீழே விழுந்துருது. நம்ம ஹீரோ எப்படியே தப்பிச்சான். அந்த அந்து விழுந்த கப்பல் பாத்தீங்கன்னா அந்த மொட்டைச்சி மேலே விழுந்து அந்த மொட்டைச்சி அந்த இடத்துல இறந்துறா. இப்ப கீழே விழுந்த அந்த தங்கத்தை இவங்களால மறுபடியும் வந்து எடுக்க முடியாது. ஏன்னா அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த பிலிப்பைன்ஸ் நாட்டோட கவர்மெண்ட் வந்துருது. அங்க கிடக்கிற எல்லா தங்கத்தையும் அந்த கவர்மெண்ட் எடுத்துட்டு போயிடும். நம்ம ஹீரோ சல்லியை பார்த்து சொல்றான், பரவாயில்ல நீ பணத்தாசை பிடிச்சவன் அப்படின்னு நினைச்சேன், கடைசி நேரத்தில் என்னை காப்பாத்திட்ட, உனக்குள்ளேயும் ஒரு தங்கமானவன் இருக்காய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சல்லியாவே பொழுது பேசிட்டு இருக்கான். இந்த சைடு அப்படியே பொறுமையா அவனுங்க வெளியே கீழே எட்டி பாக்குறானுங்க. பார்த்தா அந்த லேண்ட்மார்க் நோட் பண்ணி வச்சிருந்ததை திருடிட்டு போனால அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இப்பதான் அந்த இடத்துக்கு வந்து சேர்றா. இவளை பார்த்ததுக்கு அப்புறம் இவளெல்லாம் இப்படி அலைய விட்டாதான் இவளுக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிக்கிட்டே அவனுங்க அங்கிருந்து கிளம்பி போறானுங்க. போறப்போ நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை காட்டுறான். அவனோட பாக்கெட்டுக்குள்ள இருந்து தங்க கட்டி ஒண்ணு எடுக்கிறான். இதை பார்த்தோன்னே நம்ம சல்லிக்கு பயங்கர சந்தோஷம். ஆஹா பட்ட கஷ்டத்துக்குலாம் பலன் கிடைச்சிருச்சுடா அப்படின்ட்டு அவன் அதோட மட்டும் நிறுத்தாம அடுத்தடுத்துன்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட தங்க கட்டி ஒரு 4-5 தங்க கட்டியை வெளியே எடுத்து இவன்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஆஹா இது போதுமே, இதுவே கோடி கணக்கில் விற்குமே, இவ்வளவு நாளா நம்ம அலைஞ்சு தெரிஞ்சதுக்கு இது கிடைச்சதே பெரிய விஷயம், இதை வச்சே நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ட்டு அவனுங்க அங்கிருந்து அப்படியே கிளம்புறானுங்க. இப்ப அங்க கட் பண்ணா ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஜெயில காட்டுறானுங்க. இந்த ஜெயிலுக்குள்ள ஒருத்தன் லாங் ஹேர்லாம் வளர்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். இப்ப அவன் என்ன பண்றான், யாருக்கோ ஒருத்தனுக்கு லெட்டர் எழுதிட்டு இருக்கான். வழக்கமா யாருக்கு லெட்டர் எழுதுவா, நம்ம ஹீரோவோட அண்ணன் தானே நம்ம ஹீரோவுக்கு லெட்டர் எழுதுவான். சோ இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா நம்ம ஹீரோவோட அண்ணன் இன்னும் சாகல அப்படின்ற மாதிரி இவனுங்க காட்ட ட்ரை பண்றானுங்களோ அப்படிங்கிறது தெரிய வருது. சோ அவன் இறந்துட்டானா இல்ல உயிரோட தான் இருக்கானா என்ன அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி அடுத்த பாட்டுல தான் பார்க்கணும். சோ இதோட இந்த மூவி பாத்தீங்கன்னா முடியுது. உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. இந்த மூவி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, இதே மாதிரி ரொம்பவே சூப்பரான மூவிஸ்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி அடிக்கடி இன்னும் நிறைய நல்ல மூவிஸ்ல உங்களை நான் சந்திக்கிறேன். சரி ஓகே பாய், இதே மாதிரி ஒரு நல்ல மூவில சந்திக்கலாம்.